இன்னைக்கு நாங்கள் புதிய தலைப்பொன்றில் படிக்க இருக்கிறோம். அதாவது இலங்கை மத்திய வங்கியால் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான பணிப்புரைகள், சுற்றறிக்கை மற்றும் வழிகாட்டல்கள் தொடர்பாக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த பாடம் படிக்கிற நேரம். அந்த வகையில் இன்னும் 2 கிளாஸ், கிட்டத்தட்ட 3 வகுப்புகள் இந்த பணிப்புரைகள் தொடர்பாகத்தான் படிக்க இருக்கிறோம். இதில் முதலாவது ஒரு வங்கிகளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு பணிப்புரை தான் மூலதன போதுமை தொடர்பான பணிப்புரைகள். அப்போ ஒரு வங்கியினுடைய மூலதனம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த மூலதனம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், என்னென்ன வகையான மூலதன கட்டமைப்பு காணப்பட வேண்டும், ஒரு வங்கி ஒன்றை ஆரம்பித்து கொண்டு நடத்துவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை ரூபாய் மூலதனமாக இட வேண்டும், அது போன்ற பணிப்புரைகள் தான் நாங்கள் இந்த மூலதன போதுமை பணிப்புரைகளில் படிக்க இருக்கிறோம். இப்போ ஒரு வங்கியை பொறுத்தவரையில் அதனுடைய அந்த மூலதனத்துக்கான தேவைப்பாடு ஏன் மிக முக்கியம் என்றது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், வங்கிகள் பொதுவாக அவர்களுடைய வியாபாரத்தை வைப்புகளை பெற்றுக்கொள்வதன் மூலம்தான் மேற்கொள்கின்றது. அப்போ வங்கிகளுக்கு நிதி மூலம், மிகப்பெரிய நிதி மூலமாக பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகின்ற வைப்புகள் தான் காணப்படுகின்றது. அந்த வைப்புகளை கொண்டு வங்கி அதனுடைய வங்கி வியாபாரத்தை கொண்டு நடத்துகின்ற போது நீங்க ஒரு கம்பெனியுடைய ஒரு ஐந்தொகையையும் ஒரு வங்கியினுடைய ஐந்தொகையையும் எடுத்து 2 நிறுவனங்கள், அதாவது ஒரு கம்பெனி, அடுத்தது ஒரு வங்கி, ரெண்டினுடைய ஐந்தொகையும் எடுத்து அந்த 2 நிறுவனங்களுடைய மூலதன கட்டமைப்பை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா உங்களுக்கு அது நல்லா விளங்கிக் கொள்ளலாம். வங்கிகளுடைய மூலதனம் குறைந்த அளவில் காணப்படும், ஒப்பீட்டு அளவில் குறைவாக காணப்படும். அதனுடைய மொத்த சொத்துக்கள்ல ஒரு குறுகிய அளவு சொத்துக்கள் தான் மூலதனத்தின் மூலம் நிதியிடப்பட்டிருக்கும். சொத்துக்கும் மூலதனத்துக்கும் இடையிலான விகிதாசாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 வீதம் வரையில காணப்படும். அதே நேரம் ஒரு கம்பெனி, சொல்லும் உதாரணத்துக்கு யூனிலீவரோ, ஹேலிஸோ அல்லது பிராண்டிக்ஸோ, அது போன்ற ஒரு கம்பெனியுடைய ஐந்தொகையில் காணக்கூடிய மூலதனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சொத்துக்களின் பெரும் பகுதி, கிட்டத்தட்ட 70-80 வீதமான சொத்துக்கள் மூலதனத்தின் மூலம்தான் நிதியிடப்பட்டிருக்கும். அதாவது சொத்துக்களுக்கும் மூலதனத்துக்கும் உள்ள விகிதாசாரத்தை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 70-80 வீதமாக காணப்படும். அதே சொத்துக்களுக்கும் மூலதனத்துக்கும் உள்ள விகிதாசாரத்தை ஒரு வங்கியினுடைய ஐந்தொகையில பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10க்கும் 15க்கும் இடையில தான் காணப்படும். ஆகவே வங்கிகள் அதனுடைய சொத்துக்களின் பெரும் பகுதியின வைப்புக்களை கொண்டு தான் நிதியிடப்பட்டிருக்கும். அப்ப வைப்புக்கள் என்பது எங்களுக்கு தெரியும், அது உரிமையாளருடைய பணம் இல்லை, அது ஏனைய பொதுமக்களுடைய பணம். அப்ப பொதுமக்களுடைய பணத்தை கொண்டு ஒரு வியாபாரத்தை செய்யற நேரம் குறைந்தபட்சம் இவ்வளவு மூலதனம் இருக்க வேண்டும் என்றுதான், அதுக்காகத்தான் இந்த பணிப்புரைகள் வழங்கப்படுகின்றது. சரியா? அப்ப வங்கிகள் அதனுடைய வியாபாரத்தை வைப்புக்கள் மூலம் பெறப்பட்ட நிதியை கொண்டு செய்தாலும் கூட சில வகையான நடவடிக்கைகள் செய்வதற்கு வைப்புக்கள் மூலம் பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்த முடியாது. அப்ப சில வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அவர்களுடைய மூலதனத்தை கொண்டு தான் அந்த செயற்பாடுகளை செய்ய முடியும்.
ஆகவே மூலதனத்தினுடைய முதலாவது தேவைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வங்கியினுடைய சொத்துக்களை நிதியிடுவதற்காக, ரைட், அதிலேயும் முக்கியமாக நிலையான சொத்துக்கள். அப்ப வங்கி உதாரணத்துக்கு சொல்லும் ஒரு புதிய பில்டிங் ஒன்று கட்ட போகுது. அப்ப டிபாசிட்டா எடுத்து பில்டிங்கா கட்ட இயலாது, ரைட். ஒரு 20 மாடி ஹெட் ஆஃபீஸ் பில்டிங் ஒன்று கட்டுறா வைப்புக்கள் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு அந்த அந்த கட்டிடத்துக்கான நிதியிடலை செய்ய முடியாது. அப்ப நிலையான சொத்து கொள்வனவு எந்த விதமான இப்ப நிலையான சொத்தாக இருக்கலாம், அல்லது தளபாடங்களாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ரைட். அவை வங்கியினுடைய மூலதனத்தின் மூலம்தான் நிதியிடப்பட வேண்டும், ரைட். அப்ப வைப்புக்களை கொண்டு அந்த சொத்துக்களுக்கு நிதியிடம் செய்ய முடியாது. ஆகவே வங்கியிடம் எவ்வளவு அதிகமாக மூலதனம் காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வியாபாரத்தை விஸ்தரிக்கலாம். புதிய புதிய பிரான்ச்சஸ் திறக்கலாம், புதிய ஏடிஎம் மெஷின்ஸ் எடுக்கலாம், புதிய கம்ப்யூட்டர் பேக்கேஜஸ் எடுக்கலாம். அப்ப மூலதனம் குறைந்த அளவில் காணப்பட்டதுன்னு சொன்னால் அவங்களோட ஆப்பரேஷன்ஸ், அதாவது அந்த வியாபார நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் சில பேங்க்களை பார்ப்பீங்க, சின்ன ஒரு சிறிய அளவு மூலதனத்தோட இருக்கக்கூடிய பேங்குகள். அப்போ அவங்களோட ஆப்பரேஷன்ஸ், அந்த வங்கி வியாபாரம் கொழும்புலையோ அல்லது மேல் மாகாணத்திலேயோ மட்டும் காணப்படும். நீங்கள் வெளி மாகாணத்துக்கு போனீங்கன்னா அந்த வங்கியினுடைய அந்த பிரசன்னம் காணப்பட மாட்டாது. நீங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டமோ அல்லது கிளிநொச்சி அல்லது மட்டக்களப்பு இல்லை அம்பாறை இல்லை அனுராதபுரம் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே அந்த பிரான்ச்சோ அல்லது ஏடிஎம் மெஷினோ எதுவும் இருக்காது. அப்போ அதை காரணம் என்னது? அவர்களுடைய அந்த வங்கி ஒரு சிறிய வங்கியாக காணப்படுகின்றது, அதனுடைய மூலதனம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குறுகிய மூலதனத்தை கொண்டு நாடு முழுக்க அவர்களுக்கு இப்போ கிளைகள் ஆரம்பித்து வியாபாரத்தை நடத்த முடியாது. ஆகவே எந்த அளவு மூலதனம் அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த வங்கியினுடைய வியாபார விஸ்தரிப்புக்கு அது காரணமாக அமையும். அப்போ வியாபாரத்தை விஸ்தரிக்கிற நேரம் உங்களுக்கு கட்டாயம் தெரியும், வங்கிக்கு ஒரு கிளை அமைக்கணும். அப்போ அதுக்கு நிறைய இப்போ மெஷினரிஸ், ஐடி சிஸ்டம், அது தேவையான அந்த தளபாடங்கள், ஏனைய வசதிகள் எல்லாம் செய்யணும். அப்போ அதில் இப்போ டிபாசிட், அதாவது வைப்புக்கள் மூலம் திரட்டப்பட்ட பணத்தை கொண்டு செய்ய முடியாது. அப்போ முதலாவது ஒரு மூலதன தேவைப்பாட்டுக்கான முதலாவது காரணம் மத்திய வங்கியினுடைய பணிப்புரைகளின் அடிப்படையில் வங்கியினுடைய சொத்துக்களுக்கு, ரைட், சொத்துக்கள் என்ன நாங்கள் ஏற்கனவே சொன்ன கட்டிடங்களாக இருக்கலாம், மெஷினரிஸாக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம், அதனுடைய ஐடி சிஸ்டமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், ரைட். அப்போ அந்த சொத்துக்களுக்கு நிதியிட மத்திய வங்கியுடைய பணிப்புரையின் அடிப்படையில் அது மூலதனத்தின் மூலம் மாத்திரமே நிதியிடப்பட வேண்டும். வைப்புக்களை பெற்று அந்த மாதிரி பில்டிங் கட்டவோ அல்லது ஏடிஎம் மெஷின் வாங்கவோ முடியாது. அப்ப முதலாவது தேவைப்படதான் அதனுடைய சொத்துக்களுக்கு நிதியிட மூலதனம் தேவை. அதிகமாக மூலதனம் காணப்படுமா இருந்தா அதற்கு அதிகமான சொத்துக்கள் கொள்வனா மூலம் அந்த வியாபாரத்தை விஸ்தரிக்க முடியும் நாடளாவிய ரீதியில. இரண்டாவது காரணம் நட்டங்களை ஈடு செய்ய. உதாரணத்துக்கு ஒரு வங்கி ஒரு கடன் கொடுத்தது, அந்த கடனை எடுத்தவர் திருப்ப கட்டாம விட்டுட்டாரு. அப்ப அதன் மூலம் அந்த உதாரணத்துக்கு நான் எடுத்த கடனுக்கு எந்தவித பிணையங்களும் இல்லைன்னு வைப்போம். பிணையங்கள் எதுவும் இல்லை, ஒரு பிணையங்கள் அற்ற ஒரு கடன், கிளீன் பேசிஸ் கடன், அன்செக்யூர்ட் லெண்டிங். அப்ப அந்த கடன் எடுத்தவர் கட்டாம விட்டுட்டாரு, அது நட்டம். அந்த நட்டத்தை வைப்பாளருடைய பணத்தால ஈடு செய்ய முடியாது. அப்ப வைப்பாளருக்கு சொல்ல இல்லாது, ஓகே நாங்க உங்களோட சல்லி எடுத்து ஒருத்தரை கடன் கொடுத்தோம், அவர் எங்களோட கடனை கட்டாம விட்டுட்டாரு, அதனால உங்களோட வைப்பு தொகை எங்களால தர இயலாது, அப்படி பேங்குக்கு சொல்ல முடியாது. அப்ப இன்னொரு பணிப்புரையின் அடிப்படையில் வைப்புக்களை கொண்டு நட்டங்களை ஈடு செய்ய முடியாது.
வைப்பாளர் 10 லட்சம் போட்டார்னு சொன்னா அவருக்கு அதோட வட்டி கொடுத்து ஆகணும். இஸ்லாமிய வங்கியை பொறுத்தவரையில இந்த இது இப்போ 100% பொருந்தாது. ரைட், 100% பொருந்தாது. ஒரு சாதாரண வங்கி எடுத்தீங்கன்னு சொன்ன, அதாவது ட்ரெடிஷனல் பேங்க், ஒரு சாதாரண பொதுவான ஒரு வங்கி எடுத்தீங்கன்னு சொன்ன, வைப்பாளர் என்ன தொகையை வைப்பு செய்கிறாரோ அதோட வட்டி நீங்க கட்டாயம் கொடுக்கணும். நீங்க கடன் கொடுத்து ஏற்படக்கூடிய நட்டங்களோ அல்லது ஏனைய முதலீடுகள் மூலம் ஏற்படக்கூடிய நட்டங்களோ அவற்றை வைப்பாளரின் வைப்பு தொகையை கொண்டு ஈடு செய்ய முடியாது. அந்த நட்டங்களை ஈடு செய்வதற்கு உங்களுக்கு வங்கிக்கு கட்டாயம் மூலதனம் தேவை. ரைட், அந்த மூலதனத்தினை கொண்டு தான் இந்த ஏற்படக்கூடிய கடன் மூலம் ஏற்படக்கூடிய நட்டங்களா இருக்கலாம், அல்லது செயல்முறை காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள், ஆப்பரேட்டிங் லாசஸ், அல்லது முதலீடுகள் மூலம் ஏற்படக்கூடிய நட்டங்கள், அல்லது அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏற்படக்கூடிய நட்டங்கள், எதுவாக இருந்தாலும் அந்த நட்டங்களை ஈடு செய்வதற்கு வங்கிகள் மூலதனம் வங்கிகளிடத்துல மூலதனம் ஒன்று காணப்பட வேண்டும். போதிய அளவு மூலதனம் காணப்பட வேண்டும். மூலதன தேவைப்பாட்டுக்கான 2வது காரணங்கள் வங்கிகளுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களை ஈடு செய்தல். அதுக்கு மூலதனம் தேவை. அப்போ திரும்பவும் பார்ப்போம், ஒரு சிறிய ஒரு வங்கி ஒரு சிறிய அளவு மூலதனத்தோட தொழிற்படுது. அந்த வங்கியில ஒரு முதலீட்டு நட்டமோ அல்லது ஏதோ ஒரு நட்டம் ஏற்பட்டு சொன்னா அதை ஈடு செய்கிறதற்கு மூலதனம் போதாமல் போச்சுன்னா அந்த வங்கியை இழுத்து மூட வரும். ரைட், அந்த வங்கி தொடர்ந்து செயற்பட முடியாது, பேங்க்ரப்ட், நட்டமடைந்த வங்கியாக அது மூடப்பட்டு விடும். பெரிய அளவு மூலதனம் இருக்கிற நேரம் அந்த ஏற்படக்கூடிய நட்டங்களை ஈடு செஞ்சு கொண்டு தொடர்ந்தும் அதால இயங்கிக் கொண்டு போகலாம். ஆகவே இந்த பெரிய அளவு மூலதனம் இருக்கும்னு சொன்னா நட்டங்களை ஈடு செய்ய முடியும். சிறிய அளவு மூலதனமா இருந்தா திரும்பவும் நட்டங்களை ஈடு செய்ய முடியாமல் அந்த வங்கி தோல்வி அடைந்து அந்த வங்கி வியாபாரம் மூடப்படும். 3வது காரணம் வைப்பாளர்களை பாதுகாத்தல். அப்ப அதுக்கு முதல்ல நான் இந்த நட்டங்களை ஈடு செய்யற தொடர்பாக இஸ்லாமிய வங்கிகளுடைய தொழிற்பாடை பற்றி கொஞ்சம் சொல்றேன். அப்ப இஸ்லாமிய வங்கியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வைப்புக்கள் பெறப்பட்டு அந்த வைப்புக்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, திரும்பவும் இஸ்லாமிய வங்கியா இருந்தாலும் கூட சொத்து கொள்வனவு செய்ய முடியாது. சொத்து கொள்வனவு செய்ய முடியாது. ஆனா அவர்களுடைய வைப்புக்கள் சில குறிப்பிட்ட கடன் வளங்களுக்கோ அல்லது முதலீட்டுக்கோ அதாவது தொடர்பு பட்டிருக்கும். ஒரு சாதாரண வங்கி என்றால் எல்லா வைப்பு பணமும் ஒரு பணமாக எடுக்கப்பட்டு வங்கி அதற்கு தேவையானவாறு முதலீடு அல்லது கடன் கொடுக்கும். ஆனா இஸ்லாமிய வங்கிகள் அப்படி இல்லை. வைப்பு செய்யும் போதே வங்கியால இது இந்த திட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்றது சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த கடன் அந்த வைப்பு தொகை எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லும், இந்த குறிப்பிட்ட வைப்பு பணம் ஒரு ஹார்பர் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று அப்ப அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, நீங்க இந்த உங்களோட வைப்பு தொகையை நாங்க இதுல தான் பயன்படுத்துறோம். அதே நேரம் வாடிக்கையாளருக்கும் ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்க முடியும், என்னுடைய பணம் இந்த திட்டத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி வாடிக்கையாளருக்கும் கூட கண்டிஷன் ஒன்று போடலாம். ஆனா ட்ரெடிஷனல் பேங்க்ல அப்படி இல்லை. அது ஒரு ஒன் பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது ஒரு ஒட்டுமொத்த நிதி. அதுல இருந்து பேங்க் தான் முடிவு எடுக்கணும் என்னென்ன செய்யறோம். அப்ப பேங்க் என்ன செய்யறோம்ன்றது கஸ்டமருக்கு சொல்ல தேவையும் இல்லை. ஆனா இஸ்லாமிய வங்கியில கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர் ஒரு நிபந்தனை ஒன்று விதிக்கலாம், எந்த முதலீடை நீங்க இந்த ப்ராஜெக்டுக்கு தான் பயன்படுத்தணும். அப்படி இல்லை, வங்கியே
அது ஓகே, நான் உங்களோட பணத்தை இதுக்கு தான் பயன்படுத்த போறோம்ன்றத அறிவிக்கலாம். 2 விதத்திலையும் நடக்கலாம். ஒன்று, வங்கி ஏற்கனவே வாடிக்கையாளருக்கு தெரிவிச்சிருக்கும், அல்லது வாடிக்கையாளர் ஏற்கனவே நிபந்தனை ஒன்று போட்டிருப்பாரு. ரைட். அப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம், அந்த குறிப்பிட்ட ஒரு வாடிக்கையாளருடைய வைப்பு தொகை ஒரு ஒரு துறைமுக கட்டிட பணி ஒன்றுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த துறைமுக அந்த ப்ராஜெக்ட் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த நட்டங்களை இந்த வாடிக்கையாளருடைய வைப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி கழிக்கலாம். அந்த நட்டத்தை வைப்பாளருடைய அந்த வைப்பு பணத்தால இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையின் அடுத்து அந்த நட்டத்தை ஈடு செய்ய முடியும். இஸ்லாமிய வங்கி என்பது லாப நட்ட பங்கீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இஸ்லாமிய வங்கியில நீங்க டிபாசிட் செஞ்சீங்கன்னா உங்களோட டிபாசிட் வந்து முழுக்க திரும்ப கிடைக்கும்ன்றது கேரண்டி இல்லை. ரைட். நட்டம் ஏற்படும் போது அந்த வைப்பு தொகையும் அந்த நட்டத்துல பங்கெடுக்க வேண்டும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங். ரைட். அப்ப இஸ்லாமிய வங்கியை பொறுத்தவரை நட்டங்களை ஈடு செய்ய மூலதனம் மட்டுமில்லை, வைப்புகளும் கூட பயன்படுத்தப்படலாம். ஆனா ட்ரெடிஷனல் பேங்கிங் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க டிபாசிட்டோ அல்லது வட்டியோ அது கட்டாயம் கொடுத்தாகணும். அதுல இருந்து எந்த நட்டங்களையும் ஈடு செய்ய பயன்படுத்த முடியாது. அது வந்து இஸ்லாமிய வங்கிக்கும் ஏனைய ட்ரெடிஷனல் பேங்குக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. அடுத்தது வைப்பாளர்களை பாதுகாக்க. இதுவும் கூட இஸ்லாமிய வங்கிக்கு பொருந்தது. ஏன் அங்க வந்து இப்போ நீங்க வைப்பு செய்த முழு தொகையும் திரும்ப கிடைக்கும்ன்றது கேரண்டி இல்லை. ரைட். இந்த முதலீடுகள் நட்டம் ஏற்படும் போது குறிப்பிட்ட ஒரு நட்டத்தின் ஒரு பகுதி இந்த வைப்பாளருடைய வைப்பின் மூலமோ அல்லது அதற்கு வழங்கக்கூடிய லாபத்தின் மூலமோ பகிர்ந்தளிக்கப்படும். அப்ப வைப்பாளர் ஒரு பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னா வைப்பாளர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏன் மூலதனம் முக்கியம்னு கேட்டா, அதிகமான மூலதனம் இருக்கும் போது இந்த நட்டங்கள் ஈடு செய்யப்பட்டு அந்த வங்கி தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்க முடியும். அந்த வங்கியை இழுத்து மூட தேவையில்லை. ஆகவே அதுல வைப்பு செய்யப்பட்ட வைப்பாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். மூலதனம் ஒரு சின்ன அளவு தான் இருக்குது, நட்டங்கள் ஈடு செய்ய முடியாது, வங்கி தோல்வி அடைந்து மூடப்படுமா இருந்தா வைப்பாளர் அந்த நேரத்துல பாதுகாக்கப்பட மாட்டார். அப்ப அவருக்கு மேக்சிமம் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போது 11 லட்சம் தான் கிடைக்கும் டிபாசிட் இன்சூரன்ஸ். அந்த வைப்பு காப்புறுதி நிதியத்தின் மூலம் ஒரு வாடிக்கையாளருக்கு ஆகக்கூடியது 11 லட்சம் கிடைக்கும். அப்ப நீங்க 11 லட்சத்தை விட கூடுதலா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு பேங்க்ல அந்த வங்கி தோல்வி அடையும் போது அந்த மூலதன அதுக்காக சின்ன பேங்க் எல்லாம் சரியில்லாண்டு இல்லை, பெரிய பேங்க்கும் தோல்வி அடையலாம். அப்ப என்ன தேவைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வங்கியினுடைய தரத்துக்கேற்ப மூலதனம் இருக்கணும். அப்ப மொத்த சொத்து 5 பில்லியனா இருந்தா குறைஞ்சது 1 பில்லியன் இருக்கணும்டா, மொத்த சொத்து 10 பில்லியன்டா குறைஞ்சது 2 பில்லியன் இருக்கணும், மொத்த சொத்து 30 பில்லியன்டா குறைஞ்சது 3 பில்லியன் இருக்கணும். அப்ப வங்கியினுடைய அளவிற்கேற்ப அந்த மூலதனத்தின் அளவு தேவைப்படணும் என்றதான் நீங்க சொல்ல வரேன். அப்படி இல்லாம சின்ன பேங்க் எல்லாம் சரியில்லை, அதெல்லாம் என்னது இடர்நேர்வு கூடியது அப்படின்னு இல்லை. பெரிய பேங்கா இருந்தாலும் அந்த சொத்துக்களுக்கு போதுமான மூலதனம் இல்லைன்னு சொன்னா அது தோல்வி அடையும் போது இந்த பிரச்சனை வரும். அப்ப வைப்பாளர் பாதுகாக்க முடியாமல் போயிட்டோம். அவ கடைசியில அவருக்கு 11 லட்சம் தான் இப்ப டிபாசிட் இன்சூரன்ஸ் ஒருத்தருக்கு கிடைக்கும். அதை விட கூடுதலா வைப்பு செய்யப்பட்டிருந்தா அந்த வைப்பு தொகை கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க கிட்டத்துல நடந்த இந்த நிதி கம்பெனிகள் முறிவடைந்த சந்தர்ப்பத்துல நீங்க பார்த்துருக்கிறீங்க, இன்னும் எத்தனையோ பேருக்கு சல்லி கிடைக்காம, அவங்களோட வைப்பு பணம் கிடைக்காம இருக்குது. அந்த 11 லட்சம் கிடைச்சிட்டு மிச்சம் உள்ள சல்லி கிடைக்காம இருக்குது. நீங்க எடுத்து பாருங்க, நிறைய முறிவடைந்த கம்பெனிகள், ரைட், ETF இருக்கலாம் அல்லது இப்போ ஃபினான்ஸா இருக்கலாம், அவர்களுடைய முழு வைப்பு தொகையும் திரும்ப கிடைக்காம இன்னும் எவ்வளவு வைப்பாளர்கள் இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூலதனத்தின் போதுமையின்மை, மூலதனம் போதிய அளவில் இல்லை அந்த நட்டங்களை ஈடு செஞ்சு கொண்டு வைப்பாளர்களுடைய வைப்பு பணத்தை முழுமையா கொடுக்கறதுக்கு. அடுத்தது ஒழுங்குமுறை உச்ச எல்லையின் பயன்களை பெறுவதற்காக. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா
இந்த ஒழுங்குமுறை உச்ச எல்லை என்பது ரெகுலேட்டரி லிமிட், ரைட்? அப்ப மத்திய வங்கி வங்கிகளுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு லிமிட் ஒன்று வச்சிருக்கு, உச்ச எல்லை ஒன்று வச்சிருக்கு. அது கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது முதலீடுகளா இருந்தாலும் சரி, அந்நிய செலாவணி நடவடிக்கையா இருந்தாலும் சரி, அல்லது வங்கிகள் கடன் பெறக்கூடிய வங்கிகள் கடன் பெறக்கூடிய விடயங்களா இருந்தாலும் சரி, வங்கியினுடைய அதிகமான செயற்பாடுகளுக்கு மத்திய வங்கியால் ஒரு உச்ச எல்லை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, ரெகுலேட்டரி லிமிட் ஒன்று. அப்ப அந்த உச்ச எல்லை எப்படி வரையறுக்கப்படும் என்று கேட்டா, 190% சந்தர்ப்பங்கள்ல மூலதனத்தின் ஒரு வீதமாகத்தான் வரையறுக்கப்படும். மூலதனத்தின் 5%, மூலதனத்தின் 10%, மூலதனத்தின் 20%. அப்ப ஒரு மூலதனத்தின் சதவீதமாகத்தான் இந்த உச்ச எல்லை, இந்த ஒழுங்குமுறை உச்ச எல்லைகள் வரையறுக்கப்படும். அப்ப அதன் மூலம் என்ன விளங்குது, உங்களோட மூலதனம் அதிக அளவில் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரெடிட் ரெகுலேட்டரி லிமிட் மிச்சமா இருக்கும், ரைட்? அப்போ உங்களோட வியாபாரத்தை நீங்க பெரிய அளவுல செய்யலாம். அந்த நாங்க ஏற்கனவே கடன் கொடுக்கறதுல படிச்சிருக்கிறோம், சிண்டிகேட்டட் லோன், ஒருங்கிணைந்த கடன் வழங்கல். அப்ப அந்த பெரிய மூலதனம் இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு சிண்டிகேட்டட் லோன்கள் பெரிய ஒரு லோன் வந்தா மட்டும்தான் போகணும். அப்படி இல்லையா, சின்ன ஒரு லிமிட், சின்ன ஒரு மூலதனம்னு சொன்னா சின்ன சின்ன லோனுக்கும் நீங்க இன்னொரு பேங்கை சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டா, அந்த ஒரு தனிநபருக்கு அல்லது தனிநபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு குழுமம், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவற்றுக்கு எவ்வளவு கடன் வழங்க முடியுமோ அது வங்கியினுடைய மூலதனத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. மூலதனத்தின் 30% தான் வழங்கலாம், மூலதனத்தின் 50%, மூலதனத்தின் 40%. அப்படித்தான் அந்த கடன் வழங்கலுக்கான உச்ச எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உங்களோட மூலதனம் அதிகமா இருக்கும்னா அதுல 40% என்றது ஒரு பெரிய தொகையா இருக்கும், அப்படித்தானே? ஒரு 1 பில்லியன் 10% எவ்வளோ? 0.1 பில்லியன். 10 பில்லியன் 10% 1 பில்லியன். 100 பில்லியன் 10% 10 பில்லியன். அப்போ உங்கள்கிட்ட 10 பில்லியன் மூலதனம் இருந்தால் உங்களுக்கு 1 பில்லியன் தான் கடன் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு. ஒரு பெரிய ஒரு லோன் ஒன்று கொடுக்க வேண்டி வந்துச்சுன்னா 1 பில்லியன் போதாது, அப்போ இன்னொரு பேங்கை கூட்ட சேர்த்து கொண்டு தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட 100 பில்லியன் மூலதனம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 10 பில்லியன் 10% வைப்போம் உதாரணத்துக்கு, 10 பில்லியன் வரையும் கடன் கொடுக்கலாம். அப்போ 10 பில்லியன் ஒருத்தருக்கு 10 பில்லியன் அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். அப்போ நீங்கள் சிண்டிகேட்டட் லோனுக்கு போகாம அந்த முழு கடன் மூலம் வரக்கூடிய அந்த லாபத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் பரோவிங்ஸ். அப்போ வங்கிகள் கடன் பெறுற நேரம் அந்த கடன் பெறக்கூடிய உச்ச எல்லையும் திரும்பவும் இந்த மூலதனத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அது போன்ற ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்ன பங்கு, ஏனைய வங்கிகளுடைய பங்குகளை கொள்வனவு செய்யறதா இருக்கலாம், அல்லது ஏனைய நிறுவனங்களுடைய பங்கு கொள்வனவுகளா இருக்கலாம். அதுக்கும் திரும்ப இந்த மூலதனத்தின் அடிப்படையில தான் அந்த உச்ச எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப 190% இந்த ஒழுங்குமுறை உச்ச எல்லைகள், ரெகுலேட்டரி லிமிட், மூலதனத்தின் ஒரு சதவீதமாகத்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மத்திய வங்கியால. ஆகவே உங்களுக்கு அதிகமான மூலதனம் ஒன்று காணப்படும் போது இந்த உச்ச எல்லை அதிகமாக காணப்படும். குறைந்த அளவு மூலதனத்தோடு வங்கி இயங்கும் என்று சொன்னால் அந்த உச்ச எல்லையும் குறைந்த அளவாக காணப்படும். அது சில நேரம் உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியாமல் போயிட்டு, இப்போ வரக்கூடிய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட கையை விட்டு போகலாம். இன்னொரு வங்கி, இன்னொரு பெரிய அளவு மூலதனத்தை கொண்டுள்ள இன்னொரு வங்கிக்கு போகலாம். அப்போ இது இலங்கையில இப்போ சில வெளிநாட்டு வங்கிகளை பொறுத்தவரையில இந்த பிரச்சனை காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் 1-2 வங்கிகளை தவிர ஏனையவை மட்டுப்படுத்தப்பட்ட வங்கிகள். அதாவது இந்த
கொழும்புள்ளுக்கும் அல்லது சில கொழும்பு கண்டி போன்ற சில பகுதிகளில் மட்டுமே இயங்கக்கூடிய வங்கிகள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மூலதனம் மிக குறைவாக காணப்படுது. குறைந்த அளவு மூலதனம், ஆகவே பெரிய விஸ்தரிப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஆனா இந்த வெளிநாட்டு வங்கிகளுக்கு அந்த வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள், அப்ப உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன், அவர் இலங்கையில ஒரு வியாபாரத்தை தொடங்குறாரு. அப்ப அவர் முதலாவது எங்க யார்கிட்ட கடன் வாங்க விரும்புவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால தொழிற்படக்கூடிய ஒரு வங்கி. அப்ப இலங்கையில அதன் கிளை இருக்குது. உதாரணத்துக்கு எடுப்போம் இந்தியன் பேங்க். அப்ப இந்தியன் பேங்கினுடைய கிளை இலங்கையில காணப்படுது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ்மேன் இலங்கையில ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னு சொன்னா, அவர் முதலாவது இந்தியன் பேங்க் தான் கடன் எடுக்க விரும்புவாரு. இலங்கையில் ஒரு வங்கி கிட்ட வந்து கடன் கேட்க விரும்ப மாட்டார். ஏன்? ஒன்று அவருக்கு அந்த மொழி பிரச்சனை இருக்கலாம், அல்லது இது ஒரு வெளிநாட்டு வியாபாரி என்றதால இலங்கையில் உள்ள ஒரு வங்கி அவருக்கு கடன் கொடுக்க பயப்படலாம். ஆனா இந்தியன் பேங்க்னா ஓகே, அவரும் இந்தியா, நான் பேங்க்கும் இந்தியா, ஓகே நீங்க இங்க வாங்க, நாங்க தாரோம், மொழி பிரச்சனை இருக்காது, ரைட்? அப்ப இந்தியாவில் உள்ள சொத்துக்களுக்கு கூட அந்த வங்கிகள் ஒரு கண்ட்ரோல் ஒன்று வச்சிருக்கும். அப்ப இலங்கையில் உள்ள ஒரு வங்கி என்று சொன்னா, இப்ப அதாவது இலங்கையில காணக்கூடிய ஒரு உள்நாட்டு வங்கி என்று சொன்னீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ஒருத்தரோட சொத்துல இவருக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது. இவர் லோனை கட்டாம விட்டா இலங்கையில் உள்ள சொத்தை மட்டும்தான் எடுக்கலாம். ஆனா அதே ஒரு இந்தியன் பேங்க் கிட்ட அவர் லோன் எடுத்தாருன்னா, அவர் லோனை கட்டாம விட்டாருன்னா இந்தியன் பேங்குக்கு அவரோட இந்தியாவில் உள்ள சொத்தையும் கூட கையகப்படுத்த முடியும். ஆக அது போன்ற சில நிறைய அந்த கடன் பெறுறது லேசு, கோலெட்ரல் கொடுக்கறது லேசு. அப்ப அவருக்கு உண்மையில இலங்கையில சொத்தொண்டு இல்லைன்னா அவருக்கு இந்தியாவில் உள்ள ஒரு சொத்தை அடமானமா வச்சு இலங்கையில் உள்ள அந்த இந்தியன் பேங்க்ல இருந்து லோன் எடுக்கலாம். ஆனா உள்நாட்டு வங்கி ஒன்று இந்தியாவில் உள்ள ஒரு சொத்தை பிணையமா கையெடுக்க மாட்டுச்சு, ரைட்? அப்ப இப்போ அதில் சட்ட சிக்கல்கள், நிறைய ஆபரேஷனல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதால, ரைட்? அப்ப என்ன சொல்ல வந்தேன்டா, அப்ப அந்த அந்த அது மாதிரியான பெரிய வியாபாரிகள் வந்து பெரிய அளவு இலங்கையில உள்ள அந்த வெளிநாட்டு வங்கிகள்ல கடன் கேட்கிற நேரம் அந்த வங்கிகளால கொடுக்கலாம் போது. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த வாடிக்கையாளர் அந்த வங்கியை விட்டுட்டு இன்னொரு வங்கிக்கு போறாரு. அவர் ஒரு HSBC, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அது மாதிரி வங்கிகளுக்கு போவார். அப்ப அந்த வங்கி, அந்த சின்ன வங்கிகளுக்கு அந்த அந்த சந்தர்ப்பம் அதை பயன்படுத்தி லாபம் அடைய முடியாமல் அந்த வியாபாரம் கை நழுவி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது, ரைட்? அப்ப பெரிய வெளிநாட்டு வங்கியா இருந்தாலும் கூட அப்ப அவர்களுடைய வியாபாரத்தின் அளவும் இலங்கை வங்கியினுடைய, அதாவது பேங்க் ஆஃப் சிலோனுடைய வியாபாரத்தின் அளவும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த வங்கியால பெரிய ஒரு ப்ரொஜெக்டா செய்ய முடியாம போனன்னைக்கு இவங்க அந்த பேங்கை விட்டுட்டு இலங்கை வங்கி பேங்க் ஆஃப் சிலோன்ல வந்து லோன் எடுப்பாங்க, இல்ல பீப்புள்ஸ் பேங்க்கு போயிட்டு லோன் எடுப்பாங்க, இல்ல கமர்ஷியல் பேங்க்ல எடுப்பாங்க, இல்ல HNBல எடுப்பாங்க. அப்ப அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவர்களுக்கு மிஸ் ஆகி போகலும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெகுலேட்டரி லிமிட் எல்லாம், அதிகமான ரெகுலேட்டரி லிமிட்ஸ் அந்த வங்கியினுடைய மூலதனத்தின் ஒரு வீதாசாரமாக தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த இன்னும் ஒரு தேவை என்னது, வியாபார விஸ்தரிப்பது. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பிரான்ச்சஸ் தொடங்கலாம், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டலாம், ரைட்? எல்லா இடத்துலையும் ATM மெஷின் வைக்கலாம். அப்போ அவர்களுடைய அந்த வியாபாரத்தை விஸ்தரிப்பதற்கு வாடிக்கையாளருடைய பணத்தை பயன்படுத்த முடியாது. மூலதனம் அதிகமாக இருக்கும்னா இவருக்கு பரந்த அளவில் வியாபாரத்தை விஸ்தரிக்க முடியும். ஒரு குறைந்த அளவு மூலதனத்தோடு இயங்கக்கூடிய வங்கியா இருந்தால் அதனுடைய வியாபார விஸ்தரிப்பு மட்டுப்படுத்தப்படும். கடைசியா நம்பிக்கை அதிகரிக்க. இது வந்து முதலீட்டாளர்களும் வைப்பாளர்களும் அந்த பேங்க்ல ஏன் அவர்களுடைய முதலீடு அல்லது வைப்புகளை செய்கிறார்கள் கேட்டா ஒரு நம்பிக்கை தான். வங்கி வியாபாரம் என்பது நாங்கள் ஆரம்ப கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம், நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு வியாபாரம். நாங்கள் ஏன் இந்த ஒரு பேங்க்ல போயிட்டு எங்களோட ஒரு அக்கௌண்ட்டை திறந்து வைப்புக்களை வைக்கிறோம்?
ஒரு நம்பிக்கை. அந்த பிரான்ச் மேனேஜர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க வேலை செய்யற ஆபீசர்ஸ் யாருன்னு தெரியாது. அவங்க எங்களோட சொந்தக்காரங்களும் இல்ல, உறவினர்களும் இல்ல, நண்பர்களும் இல்ல. யாரும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர். அவ சிலருக்கு வந்து அந்த பேங்கினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னு தெரியாது, சிஇஓ யாருன்னு தெரியாது. அப்படி இருந்தும் கூட அந்த பேங்க் போயிட்டு வாய்ப்புகள் அல்லது முதலீடுகளை செய்கிற எந்த அடிப்படையில்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில். அப்ப வங்கி வியாபாரம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு வியாபாரம். அந்த நம்பிக்கை எப்படி வரும் மக்களிடத்துல? அந்த அந்த வங்கி பெரிய வங்கியாக இருந்தால், இப்போ பிஓசி அல்லது கமர்ஷியல் பேங்க் என்ற நேரம் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு, ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அப்போ அது ஒரு பெரிய பேங்க், எல்லா இடத்துலையும் இருக்குது, அவங்களுக்கு பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. அப்போ அதோட மீனிங் என்னது? அவர்களுடைய மூலதனம் அதிக அளவில் காணப்படுகின்றது, அதுல அந்த நிதியியல் ஸ்திரத்தன்மை காணப்படுகின்றது, அவர்களுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் நல்லா இருக்குது. அப்ப அந்த நம்பிக்கை வாரது அது அடிப்படையில தான். இல்ல ஒரு பேங்க் கொழும்புல மட்டும் ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பில்டிங்ல இருக்குது, அந்த பேங்க் உண்மையிலே நல்ல பேங்கா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை வருமா? நம்பிக்கை வராது. நம்பிக்கை வந்து குறைவா இருக்கும். வேற இந்த பிரான்ச்சை மட்டும் மூடிட்டாருன்னா எங்க போய் தேடுறது? நம்பிக்கை வராது. அப்ப நம்பிக்கை வர்றதுன்னு சொன்னா அந்த வியாபாரத்தினுடைய அளவு, அதனுடைய சொத்துக்களின் மட்டம், அதனுடைய நிதியியல் ஸ்திரத்தன்மை, இவற்றின் அடிப்படையில தான் இந்த நம்பிக்கை வரும். அவங்களுக்கு மூலதனம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு அதிகமான வியாபார விஸ்தரிப்புகள் காணப்படும், சொத்துக்கள் காணப்படும், உங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்கும், உங்களோட பேலன்ஸ் ஷீட் சைஸ் பெருசா இருக்கும், அவங்களோட ஃபைனான்சியல் ரேஷியோஸ் நல்லா இருக்கும். ஆகவே நம்பிக்கை வந்து நாங்கள் அதில் பயம் இல்லாமல் போயிட்டு டிபாசிட் செய்கிறோம். அப்போ இது இந்த நம்பிக்கைன்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சில படிக்காதாக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த இப்போ ஏன் உங்களுக்கு தெரியுமா, இந்த வங்கிகளுடைய தலைமை காரியாலயங்கள் வந்து மிக அழகாக மிக உயர்ந்த பெரிய பில்டிங்காக கட்டுறது ஏன்னு தெரியும்? அது ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு 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 பிரதிபலிப்பு. சில படிக்காதாக்கள் இருக்கிறாங்க, ஹெட் ஆஃபீஸ் பில்டிங்கை பார்த்து அந்த நம்பிக்கையில டிபாசிட் பண்ணுவாங்க. அது உண்மையிலே அது ஒரு காரணம். அந்த அந்த குட்வில், அதாவது அந்த நம்பிக்கை நன்மதிப்பு, அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் அந்த வங்கியினுடைய தலைமை காரியாலயத்தினுடைய அந்த அதனுடைய அளவு, கட்டிடத்தினுடைய அமைப்பு. அதான் நீங்க எந்த பேங்க் எடுத்து பாருங்க, இலங்கையில மட்டுமில்லை வெளிநாட்டுகள்லையும் கூட இந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் தான் மிக பெருசா அழகா உயரமா கட்டியிருப்பாங்க. அதுல பிரதிபலிக்கிற என்னன்னு கேட்டா அவங்களோட நம்பிக்கை, மக்களை, அதாவது படிக்காத மக்களை கவர்றதுக்கான ஒரு 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 ட்ரிக், அது ஒரு உத்தி. படிச்சொத்தர்னா அவர் அட்லீஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாரு. ஓகே, இவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங், இவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷன் என்ன, இவங்களோட ஃபைனான்சியல் ரேஷியோ எப்படி இருக்கு, என்பிஎல் ரேஷியோ எப்படி இருக்கு, அது படிச்சே இப்போ ஒரு ஃபைனான்சியல் அனாலிசிஸ் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு தெரியும். தெரியாதாக்க இப்போ பிரான்ச்சை கூட அழகா வடிவா வச்சிருப்பாங்க. ஏன்? அப்பதான் கஸ்டமர் வருவாங்க. ரைட்? அப்ப இந்த மூலதனம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதன் மூலம் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள முடியும். ஒரு வங்கிக்கு மூலதனம் ஏன் தேவைப்படும் என்று கேட்டா இந்த இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த மூலதனம் வந்து மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த வங்கிகளுடைய மூலதனத்தின் அளவு ஒப்பீட்டு ரீதியில குறைவாக காணப்படுகின்றது. ஏனைய நிறுவனங்களோடு பார்த்தீங்கன்னா சொத்துக்களின் 80% மூலதனத்தின் மூலம் நிதியிடப்பட்டிருக்கும். ஆனா வங்கிகளை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சொத்துக்களின் 10 அல்லது 15% இந்த மூலதனத்தின் மூலம் நிதியிடப்பட்டிருக்கும். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருக்குதா?
ஓகே, டவுட் இல்லைன்னா நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இப்போ முதலாவது ரெகுலேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ மூலதனம் தொடர்பாக 2 முக்கியமான மத்திய வங்கியால் வழங்கப்பட்டிருக்கிற பணிப்புரைகள் காணப்படுகின்றது. நிறைய இருக்கு, ஆனால் முக்கியமானது 2. அப்போ அந்த 2 நீங்கள் வடிவாக விளங்கி வச்சிருக்கணும். இதில் அடிக்கடி கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த மூலதனம் தொடர்பான விடயம். ரைட்? அப்போ இதில் முதலாவது பணிப்புரை குறைந்தபட்ச மூலதனத்தின் தேவைப்பாடு, மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடு. அப்ப இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வங்கி ஒன்று ஆரம்பித்து கொண்டு நடத்துவதற்கு அந்த வங்கி குறைந்தபட்சம் எத்தனை ரூபாய் மூலதனமாக ஈடுபடுத்த வேண்டும், எவ்வளவு பணம், amount of capital, right? amount of capital, எவ்வளவு தொகை மூலதனமாக இட வேண்டும் ஒரு வங்கியை ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது கொண்டு நடத்துறதுக்கோ. அப்ப அந்த வங்கியினுடைய மூலதனம் என்று சொல்ற நேரம் என்னென்ன விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று கேட்டால், அந்த வங்கிகளை நான் சில கூறுகளாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று எக்ஸிஸ்டிங் பேங்க், இப்ப ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு வங்கி, அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு வங்கியாக காணப்படலாம், அல்லது வெளிநாட்டு வங்கி இலங்கையில் ஒரு கூட்டிணைக்கப்பட்ட வங்கியாக காணப்படலாம், அல்லது வெளிநாட்டு வங்கி இலங்கையில் ஒரு கிளை மூலமாக அதனுடைய வியாபாரத்தை செய்யலாம். அப்ப வெளிநாட்டு வங்கிகள் இலங்கையில ஒரு நாட்டுல 2 விதமாக ஊடுருவ முடியும். ஒன்று, அந்த நாட்டில் ஒரு துணை கம்பெனியை நிறுவுவதன் மூலம் ஃபாரின் பேங்க் சப்சிடரி, ஃபாரின் பேங்க் இங்க ஒரு சப்சிடரி கம்பெனி ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அந்த வங்கி வியாபாரத்தை செய்யலாம். அல்லது வெளிநாட்டு வங்கி இலங்கையில ஒரு கிளை வலை அமைப்பு ஆரம்பித்து இங்க அவர்கள் ஒரு கம்பெனியாக கூட்டிணைக்கப்பட்டிருக்க மாட்டது, ஒரு அந்த வங்கியினுடைய ஒரு வெளிநாட்டு கிளை வலையமைப்பாக தொழிற்படும். அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவது பார்ப்போம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு வங்கியினுடைய மூலதனம் எவ்வாறு வரையறுக்கப்படும் என்று. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வங்கி என்று சொன்ன அந்த வங்கிக்கு ஏற்கனவே ஒரு குறித்துரைக்கப்பட்ட பங்கு மூலதனம் காணப்படும், அதாவது ஸ்டேட்டட் கேபிட்டல், ஸ்டேட்டட் கேபிட்டல் என்று சொல்வார்கள், அல்லது காமன் ஈக்விட்டி என்று சொல்வார்கள் வங்கிகளை பொறுத்தவரையில். பொதுவாக கம்பெனிகளுக்கு ஸ்டேட்டட் கேபிட்டல், குறித்துரைக்கப்பட்ட மூலதனம். வங்கிகளை பொறுத்தவரையில் காமன் ஈக்விட்டி, பொது மூலதனம். அடுத்தது ரீடைன் ஏர்னிங்ஸ், நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம். ஏன், இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வங்கி, ஆகவே கடந்த காலங்களில் பெறப்பட்ட லாபத்தில் பங்கு லாபம் வழங்க மிச்சமா உள்ளது, மீதமா உள்ள அந்த லாபம் நிறுத்தி வைக்கப்பட்ட லாபமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப ரீடைன் ஏர்னிங்ஸும் அந்த வங்கியினுடைய ஒரு மூலதனமாக கருதப்படும். மூன்றாவது, வெளிப்படுத்தப்பட்ட ஒதுக்கங்கள், டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ஸ். பொதுவாக பொது ஒதுக்கங்கள் தான் வருகின்றது. பொது ஒதுக்கங்களும் அந்த வங்கியினுடைய மூலதனமாக காணப்படும். ஆனா ஒரு புதிய வங்கியா இருக்கும் என்று சொன்னா அதுக்கு பொது ஒதுக்கங்களோ அல்லது நிறுத்தி வைக்கப்பட்ட பங்கு லாபமோ அல்லது பங்கு மூலதனமோ காணப்பட மாட்டாது. அவர்கள் அந்த வங்கியை ஆரம்பிப்பதற்கான மூலதனத்தை கொண்டு வரணும், அதுக்கு என்ட்ரி கேபிட்டல் என்று சொல்வார்கள். அப்ப அது ஆரம்ப மூலதனம். இந்த வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவதாக எவ்வளவு மூலதனம் கொண்டு வரணும். வெளிநாட்டு வங்கி நான் ஏற்கனவே சொன்னேன், 2 முறையில இயங்கலாம். ஒன்று, அந்த நாட்டில் ஒரு துணை கம்பெனியை நிறுவி அதன் மூலம் செய்யலாம், அல்லது அந்த நாட்டினுள் ஒரு
கிளை வலையமைப்பாக அவர்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்ளலாம். இலங்கையை பொறுத்தவரையில இந்த சப்சிடரைசேஷன், அதாவது ஒரு துணை கம்பெனியை நிறுவி வெளிநாட்டு வங்கிகள் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாது. இலங்கை மத்திய வங்கியால இன்னுமே ஒரு சப்சிடரி ஒன்று அமைத்து அதன் மூலம் வெளிநாட்டு வங்கி உள்நாட்டில் வியாபாரத்தை தொடங்க அனுமதி வழங்கி இல்லை. ஆனா ஏனைய நாடுகள்ல சப்சிடரி பேங்க்ஸ் இருக்கின்றது. ஏனைய நாடுகள்ல இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எல்லா வெளிநாட்டு வங்கியுமே உள்நாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு துணை கம்பெனியாகத்தான் தொழிற்படணும். அப்போ எந்த ஒரு ஃபாரின் பேங்காக இருந்தாலும் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் செய்கிறான்னு சொன்னால் சிங்கப்பூரில் ஒரு சப்சிடரி கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு கம்பெனி ஒன்றை உருவாக்கி அந்த சப்சிடரி கம்பெனி மூலம்தான் அந்த வங்கி சொல்ல மேற்கொள்ளணும். இலங்கை எடுத்தீங்கன்னா இங்கே வந்து வெளிநாட்டு வங்கி ஒரு கிளை வலையமைப்பு. அப்போ இலங்கையில் உள்ள எல்லா ஃபாரின் பேங்க்குமே அந்த வங்கியினுடைய ஒரு கிளை வலையமைப்பாகத்தான் இலங்கையில தொழிற்படும். அப்போ இலங்கையில நாங்கள் சப்சிடரிக்கு அனுமதிக்கிறோம்ல, கிளை வலையமைப்புக்குத்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளை வலையமைப்புக்கு அனுமதி இல்லை, சப்சிடரிக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இப்போ யூகே, அமெரிக்கா போன்ற வேற நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 மெத்தடும் இருக்கு. உங்களுக்கு சப்சிடரியாகவும் தொடங்கலாம் அல்லது ஒரு கிளை வலையமைப்பாகவும் தொடங்கலாம். அதை யார் தீர்மானிக்கிறேன்னு கேட்டால் மத்திய வங்கி. அந்தந்த நாட்டில் மத்திய வங்கி உரிமம் வழங்குகிற நேரம் அந்த வெளிநாட்டு வங்கிக்கு இது ஒரு நிபந்தனையாக விடுக்கப்படும். ரைட், ஓகே, நான் லைசன்ஸ் தரோம், ஆனால் இங்கே ஒரு சப்சிடரி கம்பெனியாக இன்கோபரேட் செய்யப்பட்டு தொழில் செய்யலாம். அப்படி இல்லை, ஓகே, நாங்கள் உரிமம் எங்களோட உரிமத்தின் அடிப்படையில் நீங்கள் இலங்கை இந்த நாட்டில் ஒரு கிளை வலையமைப்பாக தொடங்கலாம். ரைட், அந்த 2 ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும். சில நாடு 1 மட்டும்தான் வச்சிருக்குது. ரைட், அப்போ ஒரு சப்சிடரி கம்பெனியாக இருந்தால் அது உள்நாட்டில் நிறுவப்பட்டிருக்கும், ஒரு கூட்டிணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதற்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இலங்கையில் காணப்படும். அதற்கண்டு இலங்கையில் மூலதனம் காணப்படும். இலங்கையில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காணப்படுவார்கள். இலங்கையில் ஷேர் ஹோல்டர்ஸ் காணப்படுவார்கள். அதான் சப்சிடரி கம்பெனி. அப்போ அவர்களுக்கும் ஏற்கனவே நான் சொன்ன அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தால் அதனுடைய மூலதனம் அதனுடைய அந்த குறித்துரைக்கப்பட்ட மூலதனமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்ட பங்கு லாபமும் அல்லது பொது ஒதுக்கங்களும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வங்கியினுடைய மூலதனமாக காணப்படும். புதிதாக ஒரு வெளிநாட்டு வங்கி வரண்டா அவர்களும் திரும்ப அந்த ஆரம்ப மூலதனத்தை கொண்டு வரணும். ரைட், ரிட்டைன்ட் கேபிட்டல், என்ட்ரி கேபிட்டல் அதை கொண்டு வரணும். ஆனால் ஒரு கிளை வலையமைப்பாக இந்த இலங்கையில் செயற்படும் போது ஒரு வெளிநாட்டு வங்கி இலங்கையில் அந்த வங்கிக்கான மூலதனம் ஒன்று காணப்படாது, பங்கு மூலதனம் ஒன்று இருக்காது. இலங்கையில் ஒரு இன்கோர்பரேஷன், அதாவது இலங்கையில கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்காது. இலங்கையில் அதற்கண்டு பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் காணப்பட மாட்டாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் காணப்பட மாட்டாங்க. அது எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் தான் கேபிட்டல் இருக்கும், ஷேர் கேபிட்டல். ஹெட் ஆஃபீஸில் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவர்கள்ட்ட தான் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அது அந்தந்த நாட்டில் தான் ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரைட், அப்போ இலங்கையில் வந்து அது அந்த கேரக்டரிஸ்டிக் எதுவும் இருக்காது. ஆனால் சப்சிடரி என்று சொன்னால் அதுதான் வித்தியாசம். சப்சிடரிக்கும் பிரான்ச்சுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். சப்சிடரி என்று சொன்னால் உள்நாட்டில் ஒரு கூட்டிணைக்கப்பட்டிருக்கும் போது அதில் உள்நாட்டுக்குள்ளே அதற்குரிய மூலதனம், பங்குரிமையாளர்கள், அதனுடைய நிர்வாக சபை எல்லாம் இலங்கையில் இருக்கும். ஆனால் பிரான்ச் நெட்வொர்க் மூலம் அந்த வங்கி தொழிற்பாடு செய்கிற நேரம் அதற்கு இலங்கையில் ஒரு குறித்துரைக்கப்பட்ட மூலதனம் இருக்காது, இலங்கையில் ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்காது, இலங்கையில் பங்குரிமையாளர்கள் காணப்பட மாட்டார்கள், இலங்கையில் நிர்வாக சபை காணப்படாது. ஆகவே அவர்களுக்கு இந்த ஹெட் ஆஃபீஸ் தலைமை காரியாலயம் இலங்கையில வங்கி தொழிலை செய்வதற்காக ஒரு பணத்தை கொடுக்கும். ரைட், ஓகே, நான் இந்த சல்லியை தரேன், நீங்க அதை கொண்டு போயிட்டு இலங்கையில பிசினஸ் செய்யுங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்ட, வழங்கப்பட்ட மூலதனம் அசைன் கேபிட்டல். இது வந்து இலங்கையில திரட்டப்பட்ட மூலதனம் இல்லை,
தலைமை காரியாலயத்தால இலங்கையில வங்கி தொழில் செய்வதற்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மூலதனம் அல்லது வழங்கப்பட்ட மூலதனம் அசைன் கேபிட்டல். ஸோ இந்த இதுகள் மாத்திரமே இந்த மூலதன ஒரு வங்கியினுடைய மூலதனமாக கருதப்படும், ஏனையவை கருதப்பட மாட்டாது. அப்ப கடன் மூலதனம், என்ன சொல்ற டிபென்ச்சர்ஸ், பங்கு பத்திரம், பிணை பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட மூலதனம், அதெல்லாமே இந்த மூலதனத்துக்குள்ள வராது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த காம்போனன்ட்ஸ் மட்டுமே ஒரு வங்கியினுடைய மூலதனமாக கருதப்படும் இந்த ரெகுலேஷனுக்கு. இந்த மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் என்ற டிரெக்ஷனுக்கு இது மட்டும்தான் மூலதனமாக கருதப்படும். அவ இந்த மூலதனம் இந்த காம்போனன்ட்டுகள் அசைன் கேபிட்டலா இருக்கலாம், என்ட்ரி கேபிட்டலா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருந்தால் இந்த மூன்றும் ஸ்டேட்டட் கேபிட்டல், ரிட்டைன் ஏர்னிங், டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ், இதெல்லாம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும் என்று கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கியாக இருந்தால் 10 பில்லியன் ரூபாய் இருக்கணும். 10 பில்லியன் ரூபாய். அவ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வங்கியிட இந்த மூன்று ஸ்டேட்டட் கேபிட்டல், ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ், டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ், இது மூன்றையும் ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா அது குறைந்தது 10 பில்லியன் ரூபாவா இருக்கணும். ஒரு புதிய வங்கி என்றால் அவன் கொண்டு வர நேரமே என்ட்ரி கேபிட்டல், அதாவது ஆரம்பத்திலே அவன் 10 பில்லியன் கொண்டு வரணும். ரைட். அப்போ ஆரம்பத்தில் வர நேரம் அவளுக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸோ டிஸ்க்ளோஸ் ரிசர்வோ இருக்காது. ஆகவே அவர்கள் அந்த உரிமை மூலதனமே நேரடியாக 10 பில்லியன் ரூபாய் கொண்டு வரணும். ஒரு ஃபாரின் பிரான்ச்சாக இருந்தால் ஹெட் ஆஃபீஸால் இலங்கையில் அந்த வியாபாரத்தை கொண்டு நடத்துவதற்கு எந்த நேரமும் இவர்கள் இந்த குறைந்தது 10 பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு கொடுத்திருக்கணும். ரைட். இலங்கையில் உள்ள அந்த வங்கிக்கு அவர்களுடைய அந்த கிளைக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கி வழங்கப்பட்டு இருக்கணும். ரைட். அதே உரிமம் வழங்கப்பட்ட வர்த்தக வங்கி, லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க். லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு பேங்காக இருந்ததுன்னு சொன்னால் அது 5 பில்லியன், 5 பில்லியன் இருக்கணும் குறைந்தபட்சம். ஃபாரின் பேங்காக இருந்த குறைந்தபட்சம் 5 பில்லியன் ரூபாய் இருக்கணும். ரைட். அவ ஃபாரின் பேங்க் 10 பில்லியன் இல்லை, 5 பில்லியன். ரைட். அந்த ஹெட் ஆஃபீஸால இலங்கையில் உள்ள கிளைக்கு குறைந்தது 5 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கணும், இல்லாட்டி ஒதுக்கப்பட்டிருக்கணும். ஆனா இந்த ரெகுலேஷன் உண்மையிலே 2020ஆம் ஆண்டு அதிகரிக்கப்பட்டது. ரைட். இது 2016ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது தான் இந்த 10 பில்லியன், 5 பில்லியன், 5 பில்லியன்றது. ஆனா 2020ஆம் ஆண்டு முதல் இது அதிகரிக்கப்பட்டிருந்தது. லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்காக இருந்தால் 20 பில்லியனுக்கு அது அதிகரிக்கணும். அப்போ வங்கிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கி என்று சொன்னால் இவர்கள் இந்த வருமானத்தை உழைப்பதன் மூலம் அல்லது புதிய பங்குகளை விநியோகிப்பதன் மூலம் இந்த 20 பில்லியனை தேடிக்கொள்ளணும். அப்படி இல்லை அவர்களுடைய ப்ராஃபிட்டை ரீடைன்ட் ஏர்னிங்ஸாக மாற்றணும். டிவிடெண்ட் குறைஞ்ச அளவு டிவிடெண்ட் கொடுத்துட்டு அந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸுக்கு ஒவ்வொரு வருடம் பெரிய வரக்கூடிய அந்த லாபத்தில் பெரும் பகுதியை நிறுத்தி வைக்கப்பட்ட லாபமாக வச்சு எப்படியோ ஏதோ ஒரு வகையில். அப்போ அதுக்கு நான் சொல்றது உள்ளார்ந்த மூலதன உற்பத்தி, அதாவது இன்டர்னல் கேபிட்டல் ஜென்ரேஷன். அப்போ இப்போ ரீடைன்ட் ஏர்னிங்ஸை கூட்ட வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ இப்போ டிவிடெண்ட் கொடுக்காம கிடைக்கக்கூடிய லாபத்தில் பெரும் பகுதியை நிறுத்தி வைக்கப்பட்ட லாபமாக வச்சிங்கன்னா அது நீங்கள் இன்டர்னல் கேபிட்டல் ஜென்ரேஷன், உள்ளார்ந்த மூலதன உற்பத்தி என்று சொல்லலாம். அப்படி இல்லை 20 பில்லியன் அதை மாதிரி எடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், புதிதாக பங்கு விநியோகம் செய்யணும். அது போனஸ் இஷ்யூவாக இருக்கலாம், ரைட் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது இப்போ அந்த ஏற்கனவே வழங்கப்படாத பங்குகளாக இருக்கலாம். ரைட். அதுகளை கொடுக்கறதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த 20 பில்லியனை 2020ஆம் ஆண்டு முடிகிற நேரம் தொடங்கி இருக்கணும். அப்போ லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு பேங்காக இருந்தால் அது 5 பில்லியன் 7.5 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டது. வெளிநாட்டு வங்கிகளை பொறுத்தவரையில் பெரிய வெளிநாட்டு வங்கிகளுக்கு 10 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டது. சிறிய வங்கிகளை பொறுத்தவரையில் அதிகரிக்கப்படலை. அந்த 5 பில்லியனை தான் தொடர்ந்தும் 5 பில்லியனாக இருக்குது. ஆனால் பெரிய வங்கிகள் என்பது நினைக்கிறேன் இப்போ 500 பில்லியன் அசட்ஸ். அப்போ 500 பில்லியனுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் 2020ஆம் ஆண்டு 10 பில்லியன் மூலதனத்தை அதை அதிகரிக்க வேண்டி தேவைப்பட்டது.
ஆனாலும் 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கொரோனா காரணமாக இந்த அந்த என்ன சொல்றேன் டைம் லைன், அந்த காலம் அவகாசம் நீடிக்கப்பட்டது. இப்ப வந்து 2022ஆம் ஆண்டு முடிவுல இந்த 20 பில்லியனோ 7.5 பில்லியனோ அல்லது அந்த 10 அல்லது 5 பில்லியன் இருந்தா போதும். இது உண்மையில 2016ஆம் ஆண்டு இந்த 10.5 என்ற குறிப்பிட்ட நேரம் அது 2020ஆம் ஆண்டுல 20 7.5 10 பில்லியனை அதிகரிக்க வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா கொரோனா காரணமாக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகையாக இந்த கால தள்ளுபடி இது வந்து 2022ஆம் ஆண்டு சாரி 2022ஆம் ஆண்டு 2022 2022ஆம் ஆண்டு வரை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ரைட். அப்ப இது அந்த கொரோனா சம்பந்த காலத்துக்கு பாதிப்பு காரணமாக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என்னென்ற ஒரு கேள்வி கட்டாயம் வரும். அதுல நீங்க இந்த விடையை எழுத வேணும். ரைட். இன்னொரு கொரோனா சம்பந்தமான மத்திய வங்கியால மேற்கொள்ளப்பட்ட எல்லா நிறைய விடயங்கள் கேட்கப்படும். போன முறையும் எக்ஸாம் நடக்கல. ஆகவே தொடர்ந்து இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் எக்ஸாம் நடக்கலன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா கால பகுதியில மத்திய வங்கியால மேற்கொள்ளப்பட்ட இந்த கொள்கை சீர்திருத்தங்கள்ல கட்டாயம் உங்களுக்கு ஒரு 20-25 மார்க்ஸ் கேள்வி வரும். ரைட். அப்ப இது வந்து மத்திய வங்கிகளுக்கு வழங்கிய சலுகை. அது நான் திரும்ப படிப்போம், நாங்க பயப்பட தேவையில்லை. மத்திய வங்கிகளுக்கு சில சலுகைகள் வழங்கி இருக்கின்றது. மத்திய வங்கி வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது. மத்திய வங்கி அந்நிய செலாவணி தொடர்பாக சில சலுகைகள் வழங்கப்பட்டது. சிலது சலுகைகள், சிலது வந்து சில இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்குது. சில விடயங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு, சில விடயங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. ரைட். அப்ப அதெல்லாம் நாங்கள் திரும்ப படிப்போம். அதில் கட்டாயம் ஒரு 20-25 மார்க்ஸ் கேள்வி வரும். ரைட். அப்ப இதுல ஒன்றுதான் இந்த COVID-19 பாதிப்பு காரணமாக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள்ல ஒரு சலுகை தான் இந்த மினிமம் கேபிட்டல், குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடு. அந்த தேவைப்பாடு அதிகரிப்பு 2020ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டுக்கு பிற்போடப்பட்டிருக்குது. ஓகே. இதுதான் இந்த மூலதன தேவைப்பாடு தொடர்பான முதலாவது பணிப்புரை. ஒரு வங்கி ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது கொண்டு நடத்துறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை மூலதனமாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். அப்ப இப்போதைக்கு அது கமர்ஷியல் பேங்கா இருந்தா 10 பில்லியனா இருக்குது. ஆனா 2022ஆம் ஆண்டு முடிவில் அது 20 பில்லியனுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி எல்எஸ்பிஸ் ஃபாரின் பேங்க்ஸுக்கும் நீங்க இந்த அமௌண்ட் எல்லாம் பாடமாக்கி கொள்ளணும். இப்போதைக்கு என்ன அமௌண்ட் இருக்குது, இது 2022ஆம் ஆண்டு முடிவில் இப்போ எந்த அமௌண்ட்டுக்கு அதிகரிக்கப்படுகிறது, அந்த ரெண்டும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நாங்கள் ரெண்டாவது முக்கியமான ரெகுலேஷன் தொடர்பாக படிப்போம். இதுவும் மூலதனத்தோடு தொடர்பட்டது தான். இது வந்து குறைந்தபட்ச மூலதன போதுமை தேவைப்பாடு, மினிமம் கேபிட்டல் எடிக்வசி ரேஷியோ. இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த மினிமம் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட், மூலதன தேவைப்பாடு. அப்போ அது ஒரு அமௌண்ட்டாக சொன்னோம். இந்த கேபிட்டல் எடிக்வசி, மூலதன போதுமை தேவைப்பாடு ஒரு ரேஷியோவாக இருக்க போது, ஒரு வீதமாக சொல்லப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் 10 பில்லியன் 20 பில்லியன் அமௌண்ட். ஆனால் இது வந்து ரேஷியோ 5 வீதம் 10 வீதம் 14 வீதம் 12.5 வீதம் ஒரு ரேஷியோவா சொல்லப்படும். ஓகே. அப்ப இந்த குறைந்தபட்ச மூலதன போதுமை தேவைப்பாடு உண்மையிலே இது ஒரு சர்வதேச நியமம். ஒரு இன்டர்நேஷனல் அக்கார்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாசல் அக்கார்ட், பாசல் கேபிட்டல் எடிக்வசி அக்கார்ட். இந்த பாசல் மூலதன போதுமை தேவைப்பாடு ஒரு சர்வதேச நியமமாக உலகம் முழுக்க காணக்கூடிய
மத்திய வங்கிகளுக்கு சர்வதேச தீர்ப்பனவு வங்கியால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுக்கு முதல்ல நான் இந்த சர்வதேச தீர்ப்பனவு வங்கி என்றா என்ன, அவங்களோட தொழிற்பாடு என்னன்றதை கொஞ்சம் விளக்கணும். அப்படி இல்லாண்டா இது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. சர்வதேச தீர்ப்பனவு வங்கி அல்லது பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி என்ற நேரம் அது பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், BIS என்று சொல்வார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி அல்லது சர்வதேச தீர்ப்பனவு வங்கி. அப்ப இவர்கள் இந்த வங்கிக்கு இருக்கக்கூடிய இடம் தான் சுவிட்சர்லாந்துல பாசல் என்ற நகரம். பாசல் என்ற சிட்டியில தான் இந்த BIS, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், அமைக்கப்பட்டிருக்கு. இவருடைய தொழிற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நாட்டுல இலங்கையில உள்ள வங்கிகளை எப்படி மத்திய வங்கி கண்காணித்து அதுக்கு தேவையான பரிந்துரைகள் பணிப்புரைகள் வழிகாட்டல்கள் வழங்குதோ, அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மத்திய வங்கிகளை ஒரு மத்திய நிலையம், ரைட், ஒரு மத்திய நிலையம் அதற்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குகின்றது. அப்ப அந்த நிலையம் தான் இந்த BIS சொல்லக்கூடியது, ரைட். பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி தான் உலகத்தில் உள்ள மத்திய வங்கிகளுக்கு அந்த நாட்டில் உள்ள வங்கிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றதுக்கு சில வழிகாட்டுதல்கள் வழங்கும். அப்ப அதுல மூலதனம் சம்பந்தமா இருக்கு, திரவ சொத்துக்கள் சம்பந்தமா இருக்கு, திரவத்தன்மை சம்பந்தமா இருக்குது, கோஆபரேட் கவர்னன்ஸ் கம்பெனி ஆளுகை தொடர்புல இருக்குது. அப்படி நிறைய ஒவ்வொரு இடர் நேர்வுக்கும் சில கோட்பாடுகள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் அதுல படிக்க போறது மூலதன கோட்பாடு மட்டும். ஏனைய ரெகுலேஷன் படிக்கிற நேரம் அந்த கோட்பாடுகளையும் படிப்போம். அப்ப இந்த BIS என்பது மத்திய வங்கிகளின் வங்கியாக தொழிற்படுகின்றது. அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் வங்கிகளின் வங்கியாக மத்திய வங்கி தொழிற்படுகின்றது. அதே மாதிரி சர்வதேச மத்திய வங்கிகள் ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகளின் வங்கியாக இந்த பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி தொழிற்படுகின்றது. அப்ப இவர்கள் அந்த உலகளாவிய ரீதியில காலத்துக்கு காலம் இந்த நிதி கொடுக்கல் வாங்கல்ல, வங்கித்துறையில, வங்கி முறைமையில ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில இவர்கள் காலத்துக்கு காலம் புதிய 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 அந்த கைட்லைன்ஸ், வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆனா ஒவ்வொரு நாட்டுடைய மத்திய வங்கியும் அதை அப்படியே எடுத்து அமல்படுத்தணும் என்று தேவையில்லை, காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏனென்றா ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை விட வித்தியாசம், ஒவ்வொரு நாட்டுடைய வங்கி முறை இன்னொரு நாட்டுடைய வங்கி முறையை விட வித்தியாசம். ஆகவே அது டிரெக்ஷன்ஸ் இல்லை, ஒன்லி கைட்லைன்ஸ், வழிகாட்டுதல்கள். அப்ப அந்தந்த நாடு அந்தந்த நாட்டுக்கு, அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு, அந்த நாட்டுடைய வங்கி முறைமைக்கு ஒத்துப்போகக்கூடிய விதத்துல சில மாற்றங்களை செஞ்சு அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில அவர்கள் உள்நாட்டுக்கு ஒரு ரெகுலேஷன் வழங்குவார்கள். அப்ப இலங்கையில காணக்கூடிய இந்த கேபிட்டல் எடிக்வசி ரெகுலேஷன் நீங்க இந்தியாவோட ரெகுலேஷனோட பாத்தீங்கன்னா வேறுபடும், அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா வேறுபடும், சிங்கப்பூரோட பாத்தீங்கன்னா வேறுபடும். ஏன்னு கேட்டா அந்தந்த நாட்டினுடைய மத்திய வங்கிக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு பணிப்புரை அல்லது ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அமைத்து அந்தந்த நாட்டுக்கு அமுல்படுத்த முடியும். ஓகே, ஸோ இந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பன்னாட்டு தீர்ப்பன வங்கி காலத்துக்கு காலம் இந்த வங்கி முறை மேல் ஏற்படக்கூடிய கண்டுபிடிப்புகள், நவீனத்துவம், வியாபார சூழல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வங்கியியல் முறை மேல் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் காலத்துக்கு காலம் வழிகாட்டுதல்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும், புதுசாக வழங்கி கொண்டே இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இவர்கள் ஒவ்வொரு வழிகாட்டுதல்களுக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அப்ப இந்த மூலதனத்துக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் அவர்களுடைய அந்த நாட்டினுடைய அவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நகரத்தினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். நான் சொன்ன சுவிட்சர்லாந்துல பாசல் என்ற நகரத்துல தான் இந்த பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பாசல் என்ற பெயரை இந்த மூலதன பொதுமை வீத கட்டமைப்புக்கு வச்சிருக்கிறார்கள். அப்ப பாசல் என்பது அது ஒரு ரெகுலேஷனுக்கான பெயர் இல்லை, உண்மையிலே அது ஒரு சிட்டியினுடைய பெயர். ஓகே, அப்படித்தான் இந்த பெயர் வந்துச்சு. அவர்கள் ஒவ்வொரு வழிகாட்டுதலுக்கும் ஒரு பெயர் வச்சிருப்பார்கள். ஓகே,
அப்ப இதுல ஆரம்ப காலத்துல 1970ஆம் ஆண்டுகள் 80ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்துல தான் இந்த மூலதன தேவைப்பாட்டு விகிதம் முதலாவது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அது வந்து பாசல் 1 என்று இப்ப சொல்றோம். பாசல் 1 என்று ஒன்று வந்துச்சு. திரும்ப அதுல சில குறைபாடுகள் காணப்பட்டதால காலப்போக்கில் இந்த நிறுவனம் இன்னொரு புதுப்பித்தல் வழிகாட்டுதல், ஒரு புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலை வழங்கிச்சு. அதற்காக பாசல் 2 என்று வச்சார்கள். திரும்பவும் இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் இது பொதுவா எப்ப நடக்கும்னு கேட்டா, ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் அநேகமாக வரும். அப்படி இல்லைன்னாலும் கூட ஏதாவது இந்த பிசினஸ் என்வாயரன்மெண்ட்ல பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படும் போதும் வரும். இப்போ திரும்ப கொஞ்சம் காலத்துல திரும்பவும் அந்த பாசல் 2ல சில குறைபாடுகள் காணப்பட்டது. ஆகவே அதையும் புதுப்பித்து பாசல் 3 என்று இன்னொன்று வந்துச்சு. அப்ப இப்போதைக்கு பாசல் 3 தான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் காலத்துல 2022ஆம் ஆண்டு அளவுல பாசல் 4 ஒன்று வர இருக்குது. அப்ப அதற்கான அந்த புதுப்பித்தல் நடவடிக்கைகளை இப்ப இந்த நிறுவனம் பிஐஎஸ் நிறுவனம் இப்ப அவங்க செய்யறாங்க. அப்ப அவங்களோட டைம் டார்கெட் வந்து 2022ஆம் ஆண்டுல அந்த பாசல் 4 அல்லது ஏதோ ஒரு பேர் பாசல் 4 இப்போதைக்கு சொல்லுவோமே. அப்ப பாசல் 3னுடைய இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் 2022ஆம் ஆண்டு அளவுல வர இருக்குது. அப்ப இப்போதைக்கு இதுவரைக்கும் 3 முறையான இந்த வழிகாட்டு 3 விதமான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கு. அது பாசல் 1, பாசல் 2, பாசல் 3 என்று சொல்லப்படுகின்றது. இந்த வழிகாட்டுதலுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் அவர்களுடைய இடர்நேர்வு சொத்துக்களுக்கு எதிராக, சொத்துக்கள் என்பது இடர்நேர்வு கொண்டவை. கடன் ஒரு சொத்து, ரைட்? வங்கியால் வழங்கக்கூடிய கடன் ஒரு சொத்து. அந்த கடன் மூலம் வரக்கூடிய இடர்நேர்வு கடன் இடர்நேர்வு, கொடுகடன் இடர்நேர்வு. முதலீடு வங்கியினுடைய ஒரு சொத்து. அது கவர்மெண்ட் செக்யூரிட்டியா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், கமாடிட்டிஸா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அதன் மூலம் வங்கிக்கு வரக்கூடிய இடர்நேர்வு தான் சந்தை இடர்நேர்வு, மார்க்கெட் ரிஸ்க். ரைட்? அப்ப இடர்நேர்வுகள் பொதுவாக வங்கியினுடைய சொத்துக்கள் இருந்து தான் வரப்படுகின்றது. சொத்துக்கள் மூலம்தான் அவர்கள் வியாபாரத்தை செய்கிறார்கள். அந்த வியாபாரத்திலிருந்து அந்த இடர்நேர்வுகள் வருகின்றது. ஆகவே வங்கியினுடைய சொத்துக்களில் காணக்கூடிய இடர்நேர்வுகளின் அடிப்படையில் அந்த இடர்நேர்வுகளுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வீதத்துல மூலதனம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம், கூடுதலா எவ்வளவு வச்சிருக்கலாம், குறைந்தபட்சம் இவ்வளவு சரி மூலதனம் இருக்கணும் என்றுதான் இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படை. ரைட்? அப்ப அந்த சொத்துக்கள் மூலம் ஏற்படக்கூடிய இடர்நேர்வுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட மூலதன வீதாசாரம் பேணப்பட வேண்டும். அதான் பாசல் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், அதனுடைய ஆப்ஜெக்டிவ், அதனுடைய அந்த தேவைப்பாடு வந்து அதான். அப்ப பாசல் என்ன செய்யும் என்று கேட்டா, இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன செய்யும் என்று கேட்டா, உங்களோட ஐந்தொகையில காணக்கூடிய இடர்நேர்வு கொண்ட சொத்துக்களுக்கு ஒரு இடர் நிறையேற்றம் செய்யப்படும். ரிஸ்க் வெயிட், ரைட்? இடர் நிறையேற்றம் செய்யப்பட்டு உங்களோட ஐந்தொகையில காணக்கூடிய சொத்துக்கள் இடர் நிறையேற்றம் செய்யப்பட்ட சொத்துக்களாக மாற்றப்படும், ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸாக மாற்றப்படும். அப்போ பேலன்ஸ் ஷீட்ல காணக்கூடிய அசட்ஸ், ரிஸ்கி அசட்ஸ், அதற்கு ஒரு ரிஸ்க் வெயிட் வழங்கப்பட்டு அதன் மூலம் பெருக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெர்சன்டேஜ் தான். அப்போ அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் வந்து வரும். அவங்களோட மூலதனத்திலையும் சில கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது. அதுக்கு அமைய கண்டுபிடிக்காத, அதுக்கு கணக்கீடு செய்யப்பட்ட அந்த மூலதனத்தை இடர் நிறையேற்றப்பட்ட சொத்துக்களின் வீதமாக சொல்லும் போது குறைந்தது ஒரு வீதம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அவங்களோட மூலதனத்தை நீங்க இடர் நிறையேற்றப்பட்ட சொத்துக்களால பிரிச்சிங்கன்னா வரக்கூடிய விட அந்த குறைந்தபட்ச வீதத்தை விட கூடுதலா இருக்கணும். அதான் இதனுடைய ஆப்ஜெக்டிவ். ரைட்? அப்ப பாசல் 1ல எப்படி அது நடந்துச்சுன்னு கேட்ட, பாசல் 1ல
கொடுக்கடன் இடர்நேர்வுக்கும் சந்தை இடர்நேர்வுக்கும் உள்வாங்கக்கூடிய சொத்துக்களுக்கு மாத்திரமே இடர்நிறையேற்றம் செய்யப்பட்டது. ரைட்? அப்ப பாசல் 1ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருப்பது பாசல் 1ல எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஐந்தொகையில காணக்கூடிய சொத்துக்கள்ல கொடுக்கடன் இடர்நேர்வுக்கு உட்படக்கூடிய சொத்துக்களுக்கும் சந்தை இடர்நேர்வுக்கு உட்படக்கூடிய சொத்துக்களுக்கும் மாத்திரமே இடர்நிறையேற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது அந்த இடர்நிறையேற்றம் எந்த சொத்தா இருந்தாலும் 100% என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த ரிஸ்க் வெயிட் வந்து இந்த கொடுக்கடன் தொடர்பான சொத்தா இருக்கலாம் அல்லது சந்தை இடர்நேர்வு தொடர்பான சொத்தா இருக்கலாம், எந்த சொத்தா இருந்தாலுமே அதற்கு 100% வரையறுக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது, உங்களோட மூலதனம் உரிமை மூலதனமாகவும் இருக்கலாம், கடன் மூலதனமாகவும் இருக்கலாம். உரிமை மூலதனத்தையும் கடன் மூலதனத்தையும் சேர்த்து இந்த நிறைவேற்றப்பட்ட சொத்துக்களுக்கு எதிராக ஒரு வீதாசாரமாக கூறும் போது அது குறிப்பிட்ட ஒரு தொகையை விட கூடுதலா இருக்கணும். இலங்கையில் அது 12% இருந்தது. பாசலுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட், நீங்க ஒரிஜினல் வழிகாட்டுதல்ல அது 8% இருந்துச்சு. ஆனா இலங்கையில நான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய வங்கிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இலங்கையில 2% கூட்டி 4% கூட்டி 12% வச்சிருந்தாங்க. சில நாடுகள் 10% வச்சிருந்தாங்க, சில நாடுகள் 8ஆகவே வச்சிருந்தாங்க. அப்ப அது அந்த அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குது. அப்ப உங்களோட கொடுக்கடன் இடர்நேர்வு சந்தை இடர்நேர்வுக்கு உட்படக்கூடிய சொத்துக்களுக்கு 100% இடர்நிறையேற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய இடர்நிறையேற்ற சொத்துக்களை உங்களோட மூலதனத்தோட ஒப்பிட்ட நேரம் உங்களோட மூலதனம் குறைந்தது 12% இருக்க வேண்டும் என்றதுதான் பாசல் 1 கோட்பாடு. ஆனா காலப்போக்குல இந்த கோட்பாட்டுல சில பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலாவது பிழை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வங்கியை எடுத்துக்கொண்ட கிட்டத்தட்ட வங்கியினுடைய தொழிற்பாட்டுல 20க்கு மேற்பட்ட இடர்நேர்வுகள் காணப்படுகின்றது. ஆனா இந்த பாசல் 1ல நாங்க 2 இடர்நேர்வை தான் கணிப்பிடுறோம். கொடுக்கடன் இடர்நேர்வும் சந்தை இடர்நேர்வும். இது இல்லாம ஒரு வங்கியில இன்னும் ஏகப்பட்ட ரிஸ்க் காணப்படுகின்றது. செயற்பாட்டு இடர்நேர்வு, திரவத்தன்மை இடர்நேர்வு, வேற என்னது, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், அப்படியே கிட்டத்தட்ட 20 ரிஸ்க் சொல்லலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஆகவே இந்த பாசல் 1 இந்த 2 விதமான இடர்நேர்வுக்கு மாத்திரம்தான் மூலதனத்தை ஒதுக்குது. அது போதாது, ஒரு வங்கியில காணக்கூடிய அனைத்து விதமான இடர்நேர்வுக்கும் மூலதனம் தேவை என்றதை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து முதலாவது பாசல் 1ல கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது குறைபாடு. வங்கியில கிட்டத்தட்ட 20 விதமான இடர்நேர்வு காணப்படுது. ஆனா இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில 2 விதமான இடர்நேர்வுக்கு மாத்திரமே இந்த மூலதனம் பேணப்படுகின்றது. அப்ப ஏனைய இடர்நேர்வுகளுக்கு வந்தா எப்படி? அது ஒரு மிஸ்டேக். 2வது குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன், இந்த கடன் இடர்நேர்வுக்கும் சந்தை இடர்நேர்வுக்கும் உரிய சொத்துக்கள் 100% இடர்நிறையேற்றம் செய்யப்படும். அப்ப ரிஸ்க் வெயிட் வந்து 100%, 100% தான் இடர்நிறையேற்றம் செய்யப்பட வேண்டும். ஆனா உண்மையிலே அந்த எல்லா கடன்களும் எல்லா முதலீடுகளும் 100% இடர்நேர்வு கொண்டிருக்காது. சில கடன்கள் வந்து நீங்க நல்ல ஒரு நிறுவனத்தை கொடுத்திருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு AAA ரேட்டட் கம்பெனி, பிராண்டிக்ஸோ ஜான் கீல்ஸோ அது மாதிரி ஒரு கம்பெனி வைப்போமே, அந்த கம்பெனி அந்த கடனுக்கு திரும்ப கட்டாம விடுறதுக்கான சான்சஸ் குறைவு. அதே நேரம் நீங்க ஒரு இந்த ரோட்ல ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடைக்கும் கடன் கொடுத்திருப்பீங்க, ஒரு சில்லறை கடைக்கு, இல்ல ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், இல்ல ஒரு தனியால் கடன். ரைட்?
அப்ப அவர் அந்த கடனை கட்டாம விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட. நீங்க வீட்டு கடன் கொடுத்திருப்பீங்க. வீட்டு கடன்ல வந்து அவர் கட்டாம விட்டாலும் கூட உங்களோட அந்த அந்த வீடு வந்து மோர்கேஜ் பண்ணப்பட்டிருக்கும், அடமானமா வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அந்த வரக்கூடிய இடர்நேர்வை குறைச்சு கொள்ளலாம். நகை அடகு கடன் கொடுத்திருப்பீங்க, அதுலயும் உங்களுக்கு அந்த இதை குறைச்சு கொள்ளலாம், வரக்கூடிய நட்டத்தை. அப்படி இல்லை ஒருத்தருடைய நிலையான வைப்புக்கு எதிராக கடன் கொடுத்திருப்பீங்க. அப்ப அந்த கடன்ல உண்மையில இடர்நேர்வில் அவர் கடன் கட்டலைன்னா நீங்க அடுத்த நாளே அந்த நிலையான வைப்பு எடுத்து கடன் எடுத்துடலாம். அப்ப அதுல வந்து நட்டம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமே இல்லை. அப்ப இந்த வழங்கப்பட்ட எல்லா கடன்களுமே ஒரே விதமான இடர்நேர்வு நிகழ்தகவை கொண்டிருக்கல. அதாவது இவர் கட்டாம விடுவதற்கான சான்சஸ் ஒரே மாதிரி இல்லை. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், ரைட்? கடன் கட்டாமல் விடுவதற்கான நிகழ்தகவு அது வந்து கடனுக்கு கடன், வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளர் வேறுபடும். கடனுக்கு பெறப்பட்ட அந்த பிணையங்களின் அடிப்படையில் வேறுபடும். ஆகவே இந்த கொடுக்கடன் இடர்நேர்வு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், அதாவது அந்த கடன் கட்டாமல் விடுவதற்கான நிகழ்தகவின் அடிப்படையில் இடர்நிறையேற்றம் செய்யப்படல. எல்லாத்துக்குமே 100%. அதே மாதிரி முதலீடுகள். இப்போ நீங்க சொல்லும் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு. ஷேர் மார்க்கெட்ல சிலது இருக்குது நல்ல ஷேர்ஸ். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில என்ன S&P/SL20 என்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ அதில் இலங்கையில் உள்ள நல்ல 25 கம்பெனிகளுடைய ஷேர்ஸ் தான் பட்டியல்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது நீங்க எங்கள்கிட்ட 2 அல்லது 3 இண்டெக்ஸ் இருக்குது. ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ், S&P/SL20 இண்டெக்ஸ், அடுத்த திரிசவிய இண்டெக்ஸ் உண்டு. அப்போ இதில் S&P/SL உள்ளது எல்லாமே நல்ல கம்பெனிஸ். நீங்கள் அதில் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதன் மூலம் ஏற்படக்கூடிய சந்தை இடர்நேர்வு குறைவாக காணப்படும். திரிசவியன்றது SME கம்பெனிஸுக்குரிய ஒரு இண்டெக்ஸ். அப்போ நீங்கள் அதில் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதில் உங்களோட ரிஸ்க் வந்து கூடுதலாக காணப்படும். ஆகவே இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட் என்ற அந்த கடன் இடர்நேர்வுக்கான நிகழ்தகவு இந்த பாசல் 1ல உள்வாங்கப்படலை. அது வந்து 2வது ஒரு குறைபாடாக காணப்பட்டது. இன்னும் ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடர்நிறையேற்றப்பட்ட சொத்துக்கள் மூலதனத்தோடு ஒப்பிடும் போது உரிமை மூலதனமும் கடன் மூலதனமும் சேர்ந்து தான் ஒப்பிடப்படுகின்றது. அப்ப கடன் மூலதனம் என்பது அது நட்டத்தை ஈடு செய்ய முடியாத ஒரு மூலதனம். டிபென்ச்சர்ஸ் என்றால் அது அவருடைய காலம் முடிஞ்சனுக்கு அவரை கட்டாயம் கொடுக்கணும். அப்ப டிபென்ச்சர்ஸ் மூலம் நட்டத்தை ஈடு செய்ய முடியாது. நட்டத்தை ஈடு செய்ய முடியும் உரிமை மூலதனத்துக்கு மாத்திரமே இந்த கோட்பாட்டின் அடிப்படையில். ஆகவே என்ன நடக்கும்னு கேட்டா, ஏதாவது ஒரு பேங்க்குக்கு ஒரு கிரைசிஸ் அல்லது ஒரு ஃபெயிலியர் மாதிரி வந்துட்டா டிபெஞ்சர் ஹோல்டர் எல்லாம் வந்து நின்றுவாங்க. நாங்க போட்ட எங்கட முதலீட்டை தாங்க, திரும்ப தாங்க, உங்களோட பேங்க்ல தொடர்ந்து இருக்கல, திரும்ப தாங்க. ஆகவே கடைசியில பேங்க்குக்கு மீய போறது அந்த இக்விட்டி கேபிட்டல், உரிமை மூலதனம் மட்டுமே மீய போகுது. ஆனா நீங்க ரேஷியோவை பார்க்குற நேரம் உங்களோட உரிமை மூலதனத்தையும் கடன் மூலதனத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்க. ரைட்? ஆகவே அதுல ஒரு குறைபாடு காணப்பட்டது. அப்ப திரும்ப காலப்போக்குல 2000ஆம் ஆண்டு இது பாசல் 1 1980ஆம் ஆண்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டுல இந்த பாசல் 2 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல வந்து இந்த பாசல் 1ல காணப்பட்ட சில குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தது. முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசல் 2வின் அடிப்படையில ஒரு வங்கியில காணக்கூடிய அனைத்து விதமான இடர்நேர்வுகளுக்கும் அந்த மூலதன ஒதுக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
அப்ப அனைத்து விதமான இடர்நேர்வுகளும் இடர் நிறையேற்றம் செய்யப்பட்டு அதற்கெதிராகத்தான் இந்த மூலதனத்தை ஒப்பிட்டு குறைந்தபட்ச வீதத்தை வச்சிருக்க வேண்டும். அது முதலாவது. முதலாவது அந்த மேற்கொள்ளப்பட்ட ஒரு விரிவாக்கம் அல்லது ஒரு முன்னேற்றம். அப்போ அந்த பாசல் 1ல காணப்பட்ட ஒரு குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு. பாசல் 1ல கிரெடிட்டுக்கும் மார்க்கெட் ரிஸ்க்குக்கும் மட்டுமே மூலதனம் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பாசல் 2ல அனைத்து ஒரு வங்கியில என்னென்ன இடர்நேர்வு காணப்படுதோ அனைத்து இடர்நேர்வுக்கும் மூலதனம் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ரெண்டாவது, அந்த பாசல் 1ல இருந்து அந்த 100% மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், இடர்நேர்வு நிகழ்தகவின் அடிப்படையில் அந்த அந்த இடர் நிறையேற்ற வீதம் மாற்றி அமைக்கப்பட்டது. அப்ப இதுல எல்லாத்துக்குமே 100 இல்லை, சிலதுக்கு 0%. அப்ப அது உதாரணத்துக்கு இந்த நிலையான வைப்புக்கு எதிராக வழங்கப்பட்ட கடன்களுக்கு இடர் நிறையேற்றம் செய்ய தேவையில்லை. அப்ப அதற்கு மூலதனம் வைக்க தேவையும் இல்லை. ஏன், அதுல நட்டம் ஏற்பட்டா நீங்க அந்த டிபாசிட்டை கொண்டே அதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட மூலதனத்தை கொண்டு அந்த நட்டத்தை ஈடு செய்ய தேவையில்லை. அவர் ஏற்கனவே எஃப்டி ஒன்று வச்சிருக்கிறாரு, நீங்க அதால எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எஃப்டி பேக் லோன் என்று சொன்னா அதுக்கு 0% ரிஸ்க் வெயிட். ஹவுசிங் லோன் என்றா அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அந்த வீட்டு ஆதனம் அடமானமா வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல வரக்கூடிய ரிஸ்க் கொஞ்சம் குறைவு. ஆகவே நீங்க 100% வைக்க தேவையில்லை, 75% வச்சுக்கிட்டா போதும். அப்ப இடர் நிறையேற்றம் 75%த்துல இடர் நிறையேற்றம் செய்யப்பட்டா போதும். ஒரு நல்ல கம்பெனிக்கு கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு 20% இடர் நிறையேற்றம் செய்யப்பட்டா போதும். அது நல்ல கம்பெனின்றது எப்படி டிஃபைன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங், வெளிவாரி கடன் தரப்படுத்தல், நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கடன் தரப்படுத்தலின் அடிப்படையில தான் அந்த ரிஸ்க் வெயிட் வழங்கப்பட்டது. அப்ப நீங்க AAA ரேட்டட் கம்பெனி மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ரிஸ்க் வெயிட் ஒன்லி 20%, 20% வச்சா போதும். அல்லது ஒரு BBB மாதிரியான ஒரு கம்பெனி என்று சொன்னீங்கன்னா 50% வச்சிங்கன்னா போதும். அது கொஞ்சம் ரிஸ்கி, 50-50 சான்சஸ். அல்லது அன்ரேட்டடோ அல்லது இப்போ ஜங்க் BBB- கீழே அது மாதிரியான, அப்போ இலங்கையோட சவரிங் ரேட்டிங் உங்களுக்கு தெரியும் CCC இருக்குது. அப்போ இலங்கைக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தா, வெளிநாடு கடன் கொடுத்திருந்தா, அந்த நாட்டில் அவங்க இப்போ வெளிநாட்டு வங்கி கடன் கொடுக்கணும்னு சொன்னா அவர்கள் அதை 100% இடர் நிறையேற்றம் செய்வார்கள். ரைட். அப்ப இலங்கையில உள்ள ஒரு வங்கி ஒரு CCC ரேட்டட் கம்பெனி கடன் கொடுத்திருக்கும்னு சொன்னா, அல்லது ஒரு அன்ரேட்டட் கம்பெனியா இருக்கும்னு சொன்னா அதுக்கு 100% இடர் நிறையேற்றம் செய்யணும். அதால வரக்கூடிய அந்த இடர் நேர்வு நிகழ்தகவோ அதிகமாக காணப்படுது. அப்ப இது ரெண்டாவது மேம்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இடர் நேர்வு நிகழ்தகவின் அடிப்படையில் probability of default, இடர் நேர்வு நிகழ்தகவின் அடிப்படையில் இந்த இடர் நிறையேற்றம் செய்யப்பட்டது. அந்த ரெண்டும் தான் சேஞ்சஸ் நடந்தது. திரும்ப அந்த மூணாவது குறைபாடு, அந்த உரிமை மூலதனத்தையும் கடன் மூலதனத்தையும் கொண்டு இந்த குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடை ஈடு செய்யலாம்ன்றதை அப்படியே வச்சிருந்தாங்க. அதுல அவங்க ஒன்றும் மாற்றம் செய்யல. ஆனா இந்த எல்லா விதமான இடர்நேர்வுக்கும் மூலதனம் வைக்கணும். இடர்நேர்வு நிறையேற்றம் இடர்நேர்வு நிகழ்தகவின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படணும். அந்த ரெண்டும் தான் பாசல் 2ல கொண்டு வந்தாங்க. திரும்பவும் அது ஒரு பெர்ஃபெக்ட் மாடலா இல்லை. ரைட். அதுலேயும் சில குறைபாடுகள் காணப்பட்டது. 2008ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ், உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அப்போ அந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருந்துச்சு. அதுல ஒரு காரணம் தான் இந்த பாசல் 2ல காணப்பட்ட ஒரு குறைபாடு. அந்த கடன் மூலதனத்தின் மூலம் நட்டத்தை ஈடு செய்ய முடியும்ன்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில தான் அவர்கள் அந்த கடன் மூலதனத்தையும் அதுல அந்த கம்ப்யூட்டேஷன்ல எடுத்திருந்தாங்க, உரிமை மூலதனத்தையும் கடன் மூலதனத்தையும். ஆனா 2008ஆம் ஆண்டு நடந்த அந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த கடன் மூலதனம் கொடுத்திருந்த டிபெஞ்சர்ஸ் எல்லாம், அப்ப அந்த நேரம் பேங்க்ல உரிமை மூலதனம் குறைவாகவும் கடன் மூலதனம் அதிகமாகவும் காணப்பட்டது. அப்போ இந்த கிரைசிஸ் அன்னைக்கு கடன் மூலதனம் கொடுத்தவங்க எல்லாம் அவர்களுடைய மூலதனத்தை திரும்ப எடுத்துட்டாங்க, டிபெஞ்சர் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கடைசியில உரிமை மூலதனம்
அந்த வங்கிகள் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய போதாமல் போயிட்டு வங்கிகள் தோல்வி அடைந்தது. அப்ப அந்த குறைபாடு இந்த பாசல் 2ல காணப்பட்ட அந்த குறைபாடும் 2008ஆம் ஆண்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்பட ஒரு காரணமாக அமைந்தது. ஆகவே 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பாசல் ஃப்ரேம்வொர்க் இன்னும் மேம்படுத்தப்பட்டது. ரைட்? அப்ப இந்த 2008ஆம் ஆண்டு குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல ஒரு காரணம் இந்த கடன் மூலதனமும் உரிமை மூலதனமும் சேர்ந்து தான் இந்த ரேஷியோல பயன்படுத்தப்பட்டது. ஆனா கடன் மூலதனத்தை கொண்டு நட்டம் ஈடு செய்ய முடியாதுன்றத விளங்கி கொண்டாங்க. அப்போ நட்டத்தை ஈடு செய்யறதுக்கு நீங்க கட்டாயம் உரிமை மூலதனத்தை தான் கொண்டு வரணும், அல்லது அந்த கடன் மூலதனத்தையும் நட்டத்துல பங்கேற்க வைக்கணும். அப்படி செய்யலாம். ரைட்? அப்ப அது ஒரு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்? பாசல் 2ல காணப்பட்ட கடன் மூலதனம் நட்டத்தை ஈடு செய்வதற்கு பயன்படுத்த முடியாது என்றதை கண்டுபிடிச்சு. 2வது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2008ஆம் ஆண்டு குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஏற்பட இன்னும் ஒரு முக்கியமான காரணம் தான் திரவத்தன்மை இடர்நேர்வு. ரைட்? அப்ப வங்கிகள் போதிய அளவு திரவத்தன்மை வச்சிருக்கல்ல, திரவ சொத்துக்கள் சரியான முறையில வச்சிருக்கல்ல. ஆகவே திடீர்னு இப்போ இந்த டிபாசிட்டர்ஸ் கியூல நின்றோன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு சல்லி இல்லாமல் போயிட்டுருச்சு. திரவத்தன்மை இடர்நேர்வு ஏற்பட்டது. அது இந்த 2008 கிரைசிஸுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம். 3வது காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வங்கிகளுடைய மூலதனம் நீங்க பார்த்தீங்க, இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, கடன் உரிமை மூலதன வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னா முடக்கு வீதம் என்று சொல்லுவோம், லிவரேஜ் ரேஷியோ. அப்ப அதை கணிப்பிடுறது கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கும் இடையிலான அந்த வீதாசாரத்தின் அடிப்படையில். அப்ப அந்த வீதாசாரத்தை பார்த்தீங்கன்னு கேட்டீங்க சொன்னா உரிமை மூலதனத்தை விட 30 அல்லது 40 மடங்கு கடன் மூலதனம் காணப்பட்டது. அப்ப அந்த லிவரேஜ் ரேஷியோ கிட்டத்தட்ட 40 வீதமாக காணப்பட்டது. 30-40 வீதம். ஆகவே வங்கிகள் உடைய மூலதனம் உரிமை மூலதனத்திலும் பார்க்க 30 அல்லது 40 வீதம் அதிகமாக கடன் மூலதனத்தின் மூலம் சொத்துக்கள் ஈடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த கடன் மூலதனத்தின் மூலமாக நட்டத்தை ஈடு செய்ய முடியாது. அப்ப அதன் மூலம் இந்த வங்கிகள் தோல்வி அடைந்தது. அப்ப 3 முக்கிய பிரச்சனை இந்த 2008ஆம் ஆண்டு உலக நிதியியல் நெருக்கடி ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல 3 முக்கியமான பிரச்சனை தான். ஒன்று, மூலதனத்தில் காணப்பட்ட குறைபாடு. 2வது, திரவத்தன்மை இடர்நேர்வு தொடர்பான திரவத்தன்மையில காணப்பட்ட குறைபாடு. 3வது, அதிகப்படியான கடன் மூலதனத்தில் மூலம் நிதியிடப்பட்ட குறைபாடு. இந்த 3 விதமான குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்வதற்காக இந்த பாசல் 3 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இவர்கள் அந்த ரிஸ்க் வெயிட்டை மாற்றல, பெரிய அளவுல மாற்றல. ஏன்னா அது ஏற்கனவே நல்ல முறையில மாற்றப்பட்டிருந்துச்சு. அந்த இடர்நேர்வு நிகழ்தகவுக்கு அடிப்படையாக கொண்டு இடர்நேர்வு நிறைவேற்றம் செய்யப்பட்டது சொத்துக்களுக்கு. அப்ப அதுல பெரிய அளவு பிரச்சனை இருக்கல்ல. ஆகவே பாசல் 3ல பெரிய அளவு சேஞ்சஸ் இந்த இடர் நிறையேற்றத்துல மேற்கொள்ளவில்லை. அப்ப இவர்கள் மேற்கொண்ட முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை படிப்போம். ரைட்? அப்ப நான் இப்ப பாசல் 3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மூலதனம், திரவத்தன்மை, முடக்கு விகிதம், இந்த 3லையும் தான் இந்த பாசல் 3 முன்னேற்றம் அல்லது மேம்படுத்தப்பட்டது. அப்ப அந்த இடர் நிறையேற்றத்துல பெரிய அளவுல மேம்படுத்தப்படலை. அது 199% அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா கேபிட்டல் லிக்விடிட்டி லிவரேஜ் தொடர்பாக புதிய நடைமுறைகள் உள்வாங்கப்பட்டு இந்த பாசல் 3 வெளியிடப்பட்டது. இது 2017 இலங்கையில 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் இலங்கையில் உள்ள உரிமம் பெற்ற வங்கிகள் 2026 பிற்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியால் விதிக்கப்பட்ட பணிப்புரைகளின் அடிப்படையாக குறைந்தபட்ச மூலதன நியமங்கள் பின்பற்றும். அப்ப 2016ஆம் ஆண்டுல தான் இந்த பாசல் 3
ரெகுலேஷன் இலங்கையில் வழங்கப்பட்டது. அந்த 2016 டிசம்பர் மாதம் அந்த பணிப்புரையின் அடிப்படையில் 2017 ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இது ஒரேடியா மாறேலாது. அப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஒன்று கொடுக்கணும். 6 மாத காலம் வழங்கப்பட்டது வங்கிகளுக்கு இந்த புதிய முறைக்கு மாறுறதுக்கு. ரைட். அப்போ ஜூலை 1ஆம் தேதி 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது மத்திய வங்கியால். ரெகுலேஷன் வழங்கப்பட்டது 2016ஆம் ஆண்டு, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 2017 ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இது ஏன் வழங்கப்பட்டதுன்னு கேட்டால், வங்கிகளுடைய தாக்கு பிடிக்கும் தன்மையை வலுப்படுத்தும் நோக்கத்தில், அதாவது உங்களோட இந்த மூலதனம் உறுதி, அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக மூலதனம் இருக்கும் என்று சொன்னால் உங்களோட வங்கி தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக காணப்படும். நட்டத்தை ஈடு செய்து கொண்டு தொடர்ந்து இயங்கலாம். அப்போ இது வந்து ஒரு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் இந்த மூலதனம் வந்து இன்னும் வலுவாக்கப்பட்டது. ஆகவே வங்கிகளுடைய அந்த தோல்வி அடையாமல் தாக்கு பிடிக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை அதிகரித்தது. அது அதிகரிக்கத்தான் நோக்கம். ரைட். நோக்கில் பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், அவர்களால் வழங்கப்பட்ட இந்த பணிப்புரையின் அடிப்படையில், அதே பணிப்புரையில் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியால் இந்த பணிப்புரைகள் விடுக்கப்பட்டது. அப்போ இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது நாங்கள் மூலதன நியமத்தை பார்ப்போம். பாசல் 3 மூலதன நியமங்கள் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாட்டுக்கு மேல் அதிகமாக பின்வரும் விதத்தில் மூலதன தாங்கி இருப்புகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக வங்கிகளில் மூலதனத்தின் அளவினையும் தரத்தினையும் உயர்த்துவதற்கு முயற்சிக்கின்றது. ரைட். அப்ப இது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த கடன் மூலதனத்தில் தங்கி இருப்பதை குறைக்கிறதுக்காக, நாங்கள் ஏற்கனவே படித்தோம் பாசல் 2ல கடன் மூலதனம் உரிமை மூலதனம் 2 நிலை அடிப்படையிலையும் வங்கிகள் அந்த மூலதன போதுமை வீதத்தை பேண முடியுமா இருந்தது. ஆனால் அதில் என்ன குறைபாடுன்றதை நாங்கள் பார்த்தோம். ஒரு தோல்வி அடையும் சந்தர்ப்பத்தில் கடன் மூலதனம் நட்டத்தை ஈடு செய்யாது. ஆகவே கடன் மூலதனம் அதிகமாக இருக்கிறதால இந்த வங்கிகள் தோல்வி அடைந்தது. ஆகவே இந்த பாசல் 3 என்ன செஞ்சிச்சுன்னா, கடன் மூலதனம் நீங்கள் பெறலாம், அதாவது டிபெஞ்சர் கடன் பத்திரங்கள் வழங்கலாம். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், முன்னுரிமை பங்கும் கூட நட்டத்தில் பங்கேற்காது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் A லெவலில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அவருக்கு டிவிடெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். ரைட். அவரும் கூட நட்டத்தில் பங்கெடுக்க மாட்டார். ஆனால் பாசல் 3 அடிப்படையில் அந்த முன்னுரிமை பங்குகளோ அல்லது கடன் பத்திரங்களோ வழங்கப்பட்டு மூலதனமாக கணிப்பிட வேண்டுமா இருந்தால் அந்த கடன் மூலதனம் நட்டத்தில் பங்கேற்க வேண்டும். வங்கி நட்டமடையும் என்று சொன்னால் கடன் மூலதனத்தில் இருந்தும் அந்த நட்டம் ஈடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள், அப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு தெரியும், நீங்கள் டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்ற ஒரு பேங்க்கில் உங்களுக்கு தெரியும், பேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த சல்லி எனக்கு வருமா இல்லையான்ற ஷுவர் இல்லை. ஆனால் பாசல் 2ல அப்படி இல்லை. பயமில்லாமல் டிபெஞ்சர்ஸில் முதலீடு செய்யலாம். பேங்க் ஃபெயில் ஆனாலும் உங்களோட சல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து டிபெஞ்சர்ஸில் முதலீடு செஞ்சா அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் முதலீடு செஞ்சா வங்கி தோல்வி அடையுமா இருந்தா அல்லது நட்டம் ஏற்படுமா இருந்தா வங்கிக்கு உங்களோட அந்த முதலீடுகள் மூலம் நட்டம் ஈடு செய்யப்படும். ஆகவே இப்போ வந்து இந்த டிபெஞ்சர் அந்த கடன் மூலதனம் கூட ஒரு ஓரளவு ஒரு உரிமை மூலதனத்தின ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு அந்த பண்பை உள்வாங்கி இருக்குது. என்ன பண்பு? நட்டம் ஈடு செய்யப்பட வேண்டும். அப்படின்னா மட்டும் நீங்க அதை கேபிட்டலா எடுங்க. ஆனா பேங்க்களுக்கு கடன் பத்திரம் வழங்க முடியும், நட்டத்தில் பங்கேற்காத கடன் பத்திரம் வழங்க முடியும். ஆனா இந்த ரேஷியோ கம்ப்யூட் செய்யற அந்த கணிப்பிடுற நேரம் அதை மூலதனமா கணிப்பிட முடியாது. ரைட். இந்த மூலதன போதுமை வீதத்தை கணிப்பிடுவதற்கு மூலதனமாக கருத்தில் கொள்ளப்பட வேணும் என்ற அது கட்டாயம்
அந்த கடன் மூலதனம் நட்டத்துல பங்கேற்கக்கூடியதா இருக்கணும். அதுக்காக அந்த டிபென்ச்சர்ஸ் அந்த என்ன லாஸ் நட்டத்துல பங்கேற்காத பிணை பத்திரங்கள் வழங்க முடியாது இல்லை, வழங்கலாம். ஆனா இந்த ரேஷியோ கம்பீட் பண்ற நேரம் அதை மூலதனமா கணக்கெடுக்க முடியாது. மூலதனமா கணக்கெடுக்க வேணும் என்று சொன்னா அந்த கடன் மூலதனம் நட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய மூலதனமாக காணப்பட வேண்டும். அப்படி ஒரு கண்டிஷன் வந்துச்சு. அதற்கு மேல் அதிகமாக வங்கிகள் அவர்களுடைய லாபத்திலிருந்து சில ஒதுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. மூலதன ஒதுக்கங்கள். அதுல நான் சொல்றேன் கேபிட்டல் பஃபர்ஸ், ரைட்? மூலதன தாங்கி இருப்பு. ஒதுக்கம் என்ற வேர்ட் பாவிக்கிறது இல்லை, மூலதன தாங்கி இருப்புகள், கேபிட்டல் பஃபர்ஸ், ரைட்? அப்ப ஒவ்வொரு முறையும் இப்போ நீங்க இப்போ லாபம் வர்ற நேரம் இந்த மூலதன தாங்கி இருப்புகளை உருவாக்கணும். அதுல 3 விதமான கேபிட்டல் பஃபர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த பஃபர் எல்லா விடயத்துக்கும் பாவிக்கிறாது. என்னத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும்தான் பாவிக்கலாம். அப்ப ஜெனரல் ரிசர்வ் மாதிரி எதுக்கும் பாவிக்கிறாது, சொல்லப்பட்ட விடயத்துக்கு மட்டும்தான் பாவிக்கலாம். அப்ப அதுல முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இப்போ மூலதன தாங்கி இருப்பு என்னென்ன, அழுத்தமான சூழ்நிலை ஒன்றில் பயன்படுத்துவதற்காக சாதகமான காலப்பகுதியில் கட்டி எழுப்ப தேவைப்பட்ட மூலதன தாங்கி இருப்பு. முதலாவது பஃபர் மூலதன தாங்கி இருப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுத்தமான சூழ்நிலை ஒன்றில் பயன்படுத்துவதற்காக சாதகமான காலப்பகுதியில் கட்டி எழுப்ப தேவைப்பட்ட மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்பு. அப்ப இதுல அழுத்தமான சூழ்நிலை என்றது ஒரு கிரைசிஸ் பீரியட் இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பீரியட். சாதகமான காலப்பகுதி என்றது ஓகே, அங்க அந்த காலகட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எக்கானமி நல்லா போகுது, நல்லா பிசினஸ் இருக்குது, நல்லா ப்ராஃபிட் வருது. அப்ப 2017ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த வங்கிகள் இந்த கேபிட்டல் பஃபரை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அது அவர்களுடைய மூலதனத்துல 2.5% இருக்கணும். அப்ப அந்த இடர் நிறைவேற்றப்பட்ட சொத்துக்கள் இந்த மூலதனத்தின் வீதமா பார்க்கிற நேரம் 2.5% இந்த பஃபர்ஸ் காணப்பட வேண்டும். ஓகே. அப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுல நோக்கம் என்னது, அழுத்தமான சூழ்நிலை ஒன்றில் பயன்படுத்துவதற்காக. ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா அப்ப அதை பயன்படுத்தலாம். நீங்க நல்ல உங்களோட எக்கானமி நல்லா இருக்கிற காலத்துல இந்த கேபிட்டல் பஃபரை உருவாக்குவீங்க. ஏதாவது கிரைசிஸ் வரும்னு சொன்னா அந்த பஃபரை பாவிக்கலாம். இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. நீங்க நல்லா சேலரி நல்லா சம்பாதிக்கிற நேரம் சேர்த்து வைப்பீங்க. உங்களோட ஜாப் இல்லாமல் போச்சோ இல்லை சம்பளம் கிடைக்காம போச்சுன்னு சொன்னா அந்த சேவிங்ஸால நீங்க பயன்படுத்தலாம் அந்த கிடைக்காத காலத்துக்கு. அப்ப அது மாதிரியான ஒரு விடயம், ஒரு சேமிப்பு மாதிரி. அப்ப இது இலங்கை இப்போ இந்த கொரோனா காலப்பகுதியில வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட 2வது சலுகை என்னது, 2017 இருந்து 2020 வரையும் இந்த கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் என்று தான் இது சொல்றேன். அதுதான் இந்த மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்பு. அதனுடைய இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். இந்த கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் அந்த மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்பு வங்கிகளால் உருவாக்கப்பட்டு வந்தது மத்திய வங்கியின் பணிப்புரையின் அடிப்படையில். 2020ஆம் ஆண்டு இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக உங்களுக்கு தெரியும் வங்கிகளுக்கும் இப்போ பிஸ்னஸ் இல்லை, நிறைய நட்டம். ஆகவே இந்த ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த ஒதுக்கத்தை பயன்படுத்துவதற்கு இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்குது. இது வங்கி நினைச்ச மாதிரி பாவிக்க இயலாது. மத்திய வங்கி எந்த நேரத்துல அந்த தாங்கி இருப்பை பாவிக்க சொல்லுதோ அந்த டைமுக்கு மட்டும்தான் பாவிக்கலாம். எப்ப நிப்பாட்டன்னு சொல்லுதோ அப்ப நிப்பாட்டிடணும். அப்ப இப்ப 2020ஆம் ஆண்டு மத்திய வங்கியால
அந்த அனுமதி வங்கிகளுக்கு வழங்கப்பட்டது. உங்களுக்கு தேவைண்டா நீங்க ஏற்கனவே அந்த பில்டப் பண்ணி வச்சிருக்கிற பஃபர் எடுத்து நீங்க இப்ப பாவிக்கலாம். இதனுடைய நோக்கமும் அதான். இந்த பாசலுடைய அறிமுகப்படுத்தப்பட்ட நோக்கம் இதான். அப்ப 2008 2010 ஆண்டுல இப்படி ஒரு தேவை இருக்கல. ஆனா அந்த நேரமே அவங்க நினைச்சாங்க திரும்ப இன்னொரு கிரைசிஸ் வந்தா இத மாதிரி ஒரு பஃபர் ஒன்று இருக்கும்னு சொன்னா அந்த கிரைசிஸ் பீரியட்ல பாவிக்கலாம் என்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு முழு உலகத்திலையுமே இது ஒரு வங்கிகளுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுடைய மத்திய வங்கிகள் இப்ப இந்த அங்குள்ள வங்கிகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த கொரோனா ஒரு ஒரு அசாதாரணமான அழுத்தமான சூழ்நிலை, ஒரு ஸ்ட்ரெஸ் பீரியட், ஒரு கிரைசிஸ் பீரியட். ஆகவே நீங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பஃபர்ஸ், அந்த மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்ப நீங்க இப்ப பயன்படுத்துங்க என்று தேவைப்பட்டது ஆப்ஷன், கட்டாயம் இல்லை. வங்கி பேங்க் தேவைண்டா பயன்படுத்தலாம், தேவையில்லாண்டா இருக்கலாம். ஆனா அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மத்திய வங்கியுடைய அனுமதி இல்லாம இந்த பஃபரை பயன்படுத்த முடியாது. ரைட்? அது முதலாவது மூலதன பாதுகாப்பு தாங்கியிருப்பு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதியியல் முறைமையில் மிகையான கொடுக்கடன் வளர்ச்சி மற்றும் சொத்து குமிழிகள் கட்டுப்படுத்துவதற்காக எதிர் சுழல் மூலதன தாங்கி இருப்பொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்? அப்ப எதிர் சுழல் என்பது கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர் என்று தான் இங்கிலீஷ்ல சொல்றோம். கவுண்டர் சைக்ளிக்கல் என்பது எதிர் சுழல். ரைட்? கவுண்டர் சைக்ளிக்கல் கேபிட்டல் பஃபர், எதிர் சுழல் மூலதன தாங்கி இருப்பு. அப்ப இதுல பெயர்ல இருக்குது. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இந்த வங்கி முறைமையில அதிகமாக கடன் கொடுக்கப்படும் என்று சொன்னார், அல்லது ஒரு அசட் பபல், சொத்து குமிழி ஒன்று உருவாகக்கூடிய ஒரு நிலைமை காணும் என்று சொன்னா மத்திய வங்கி உடனே இந்த ரிக்குவயர்மெண்ட்டை கொண்டு வரும். ரைட்? அப்ப இது இப்போதைக்கு மத்திய வங்கியால் அமல்படுத்தப்பட்டில்லை. ஏன், இலங்கையுடைய அந்த கொடுக்கடன் வளர்ச்சி மந்த கதியில தான் இருக்கு. இலங்கை பேங்க்ல போய் லோன் குரோத் வந்து மிச்சம் குறைவா இருக்குது. அதே நேரம் ஒரு அசட் பபுள் ஒன்று உருவாகி இல்லை. எதிர்காலத்துல நடக்கலாம், ஆனா இப்போதைக்கு அப்படி ஒன்று இல்லை. ஆகவே இப்போதைக்கு வந்து இந்த ரேஷியோ பயன்படுத்தப்பட மாட்டாது. அப்ப எந்த நேரத்துல அதிகமான கொடுக்கடன் வளர்ச்சி காணப்படுமோ அல்லது ஒரு சொத்து குமிழி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுமோ மத்திய வங்கி உடனே பேங்க்குக்கு சொல்லும், நீங்க இன்னொரு பஃபர் ஒன்று வைங்க, இன்னும் ஒரு பஃபர். அது எவ்வளவுன்றதும் கூட மத்திய வங்கி அந்த நேரத்துல தான் டிசைட் பண்ணும். 10% 20% எவ்வளவுன்றத அந்த நேரம் தான் டிசைட் பண்ணும், அந்த ரிஸ்கை பொறுத்து. அப்படி பஃபர் வந்து வைக்க சொன்னா என்ன நடக்கும்? பேங்கோட கடன் கொடுப்பனவு குறைவடையும். ஏன், கடன் கொடுக்கல, நீங்க அந்த சல்லியை வேறையா ஒதுக்கிறணும். ரைட்? அந்த பணத்தை வேறையா ஒதுக்க சொல்லிடுச்சு மத்திய வங்கியால. ஒதுக்க சொன்ன நினைக்கிறீங்க, அதை ஒதுக்கணும் நினைக்க, உங்களோட கொடுக்கடன் செயற்பாடு கட்டுப்படுத்தப்படும். ஆகவே கொடுக்கடன் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும், சொத்து குமிழி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கட்டுப்படுத்தப்படும். இது ஒரு ரெகுலேட்டரி டூல். இப்போ மத்திய வங்கி எப்ப கட்டுப்படுத்த நினைக்குதோ அந்த நேரம் இதை கொண்டு வரலாம். திரும்ப எப்ப கட்டுப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்குதோ அந்த டைமுக்கு அதை எடுத்துடலாம். அப்ப இலங்கையில இது வந்து இன்னும் அறிமுகப்படுத்தப்பட்டில்லை. உலகத்திலையும் மிச்ச நாடுகள்ல அறிமுகப்படுத்தப்பட்டில்லை. அப்ப எந்த நேரத்துல எக்கானமி ஓவர் ஹீட்டிங் அல்லது எக்ஸசிவ் கிரெடிட் க்ரோத் காணப்படுமோ அந்த டைமுக்கு மட்டும்தான் இந்த மூலதன தாங்கி இருப்பு அறிமுகப்படுத்தப்படும். மூன்றாவது பஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முறைமை ரீதியில் இடர்நேர்வினை தவிர்ப்பதற்காக முறைமை ரீதியில் முக்கியத்துவமான வங்கிகளுக்கான ஒரு மூலதன தாங்கி இருப்பு. அப்ப சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், வங்கியியல் முறைமையில முக்கியமான வங்கிகள் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இலங்கையில நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை வங்கி, 4 வங்கிகள் இலங்கை வங்கி முறைமையில முக்கியமான வங்கிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, கமர்ஷியல் வங்கி, HNB வங்கி. இப்போ இந்த 4 வங்கிகளுக்கும் அப்ப எந்தெந்த வங்கிகள் அந்த நாட்டினுடைய முறைமை ரீதியில் முக்கியமான வங்கிகளாக கண்டுபிடிக்கப்படுகின்றதோ அந்த வங்கிகள் மாத்திரம் இன்னும் ஒரு 1.5% ஒரு மூலதன தாங்கி இருப்பொண்டு கொண்டு வரணும். டிசி பஃபர் என்று சொல்றது, டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் கேபிட்டல் பஃபர்.
அப்ப அது வந்து அந்த அந்த முறைமை ரீதியில் முக்கியமான வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனைய வங்கிகளுக்கு அந்த பஃபர்ஸ் தேவையில்லை. அப்ப அந்த 1.5 என்பது அந்த 1.5% மூலதன தாங்கி இருப்பு இந்த முறைமை ரீதியில் முக்கியத்துவமான வங்கிகளுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஏனைய வங்கிகளுக்கு அது தேவையில்லை. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் முறைமை ரீதியில் முக்கியத்துவமான வங்கிகளுக்கு 14% குறைந்தபட்சம் 14% இருக்கணும். ஏனைய வங்கிகளுக்கு 12.5% இருக்கணும். அப்ப அந்த இடையில உள்ள 12.5க்கும் 14க்கும் இடையில உள்ள 1.5% என்னது? இந்த முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளுக்கான மூலதன தாங்கி இருப்பு. அப்ப டிசிட் பேங்கா இருந்தா அவங்களோட மினிமம் கேபிட்டல் 14 இருக்கும். நான் டிசிட் பேங்கா இருந்தா அதுக்கு 12.5. ஆக அந்த கேப் 1.5% என்பது டிசிட் பஃபர். ஓகே, அப்ப கேள்வி வரும், கட்டாயம் வரலாம். முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளுக்கான குறைந்தபட்ச மூலதன போதுமை தேவை என்ன? அந்த டைமுக்கு நீங்க எழுதணும் என்னது? 14%. முறைமை ரீதியில் முக்கியத்துவம் அல்லாத வங்கிகளுக்கான குறைந்தபட்ச மூலதன போதுமை வீதம் என்னன்னு கேட்டா 12.5%. அவ இதுதான் பாசல் 3 இந்த மூலதனம் தொடர்பாக மேற்கொண்ட மேம்படுத்தல்கள். அப்ப அவர்கள் அந்த இடர் நிறையேற்றத்துல பெரிய அளவு சேஞ்சஸ் செய்யல, மூலதனத்துல மாற்றங்கள் செஞ்சார்கள். கடன் மூலதனம் நட்டத்தில் பங்கேற்குமாக இருந்தால் மாத்திரமே இந்த மூலதன வீத கணப்பீட்டுக்கு உள்வாங்கப்பட வேண்டும். கடன் மூலதனம் நட்டத்தில் பங்கெடுக்கலண்ட இந்த கணப்பீட்டுக்கு பயன்படுத்த முடியாது கொண்டு வந்தார்கள். அதற்கு மேலதிகமாக வங்கிகளுக்கு 3 விதமான மூலதன தாங்கி இருப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாவது மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்பு, கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். அது நல்ல காலத்துல உருவாக்கப்படும், ஒரு இடர்நேர்வு காலத்துல பயன்படுத்தப்படும். ஒரு இறுக்கமான சூழ்நிலையில, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அல்லது ஒரு அழுத்தமான சூழ்நிலையில பயன்படுத்தப்படும். திரும்ப நல்ல ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு எக்கானமிக் பூம், ஒரு பொருளாதார வளர்ச்சி, வங்கியல் முறைமையில வளர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல பீரியட், ரைட்? அதுல திரும்ப உருவாக்கப்படும். திரும்ப ஒரு கிரைசிஸ் வந்தால் திரும்ப பயன்படுத்தப்படும். அப்புறம் நல்ல பீரியட் வந்து அது எக்கானமிக் என்பது ஒரு சைக்கிள், எக்கானமிக் சைக்கிள், ரைட்? அப்ப அதுல சில காலம் எக்கானமிக் growth இருக்கும், சில காலத்துல ரிசெஷன் இருக்கும், சில காலத்துல கிரைசிஸ் இருக்கும், ரைட்? அப்ப அதுக்கேற்ற மாதிரி இதை உருவாக்கவும் பயன்படுத்தவும் ஒரு மூலதன பாதுகாப்பு தாங்கி இருப்பது தேவைப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த கொரோனா காலத்துல இதை வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது மத்திய வங்கியால வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட இன்னும் ஒரு சலுகை. நாங்க 2 சலுகை படிச்சுட்டோம். ஓகே, 2வது தாங்கி இருப்பு வந்து ஒரு மத்திய வங்கியினுடைய ஒரு கட்டுப்படுத்தல் கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நாட்டுல கொடுக்கடன் வளர்ச்சி மிகையான எக்ஸசிவ் கிரெடிட் growth, அளவுக்கு அதிகமான கொடுக்கடன் வளர்ச்சி இருந்தாலோ அல்லது அசட் பபிள், சொத்து குமிழியல் ஒன்று உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொன்னா மத்திய வங்கி இன்னும் ஒரு இந்த எதிர் சுழல் மூலதன தாங்கி இருப்போன்று அறிமுகப்படுத்தும். இந்த கொடுக்கடன் வளர்ச்சியை குறைக்கிறதுக்கும் சொத்து குமிழியல் ஏற்படுவதை கட்டுப்படுத்துறதுக்கும் அது ஒரு ரெகுலேட்டரி டூல். 3வது இடர்நேர்வு முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளுக்கு மாத்திரம் ஒரு மூலதன தாங்கி இருப்பொன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப முறைமை ரீதியில் முக்கியத்துவம் இல்லாத வங்கிகளுக்கு அந்த மூலதன தாங்கி இருப்பு தேவையில்லை. முறைமை ரீதியில் முக்கியமான வங்கிகளுக்கு அந்த மூலதன தாங்கி இருப்பு கட்டாயம் தேவை. அது 1.5%. ஆகவே முறைமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளுக்கு குறைந்தபட்சம் 14% மூலதன போதுமை வீதமும், ஏனைய வங்கிகளுக்கு குறைந்தபட்சம் 12.5% மூலதன போதுமை வீதமும் வங்கிகளால மேற்கொள்ளப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். இது தவிர இந்த பாசல் 3 லிக்விடிட்டி திரவத்தன்மை தொடர்பாகவும்
இந்த முடுக்கு வீதம் தொடர்பாகவும் சில தேவைப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் லிக்விடிட்டி படிக்கிற திரவத்தன்மை பற்றி படிக்க இருக்கிறோம். அது தொடர்பான ரெகுலேஷன் அந்த நேரம் படிப்போம். இந்த லிவரேஜ் தொடர்பான ரெகுலேஷன் படிக்கிற நேரம் அந்த நேரம் படிப்போம். நாங்கள் இப்போ படித்த தலைப்பு வந்து மூலதனம். அப்போ மூலதனத்தோட தொடர்புப்பட்ட பாசல் 3 கோட்பாடு நாங்கள் வழங்கப்படுத்திட்டாங்க. ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இல்லையா ஒருத்தருக்கும்? போன கிழமை யாரோ ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, நான் இந்த கிழமை விட சொல்றேன்னு சொன்னேன். என்ன நினைவில்லை எனக்கு, திரும்ப சொல்லலுமா? ஓகே, ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ், அதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லி. டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ், அப்போ இதை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வங்கியினுடைய குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாட்டில் அந்த 10 பில்லியன்ல இதுவும் உள்ளடக்கம், அல்லது 20 பில்லியன்ல இதுவும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு பேங்கினுடைய அனுவல் ரிப்போர்ட் எடுத்து அதனுடைய அந்த மூலதன கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா சில கம்போனன்ட்ஸ் காணப்படுகின்றது. அப்போ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாகத்தான் மூலதனம் என்று சொல்லுவோம். அப்போ அதில் ஒன்று தான் இந்த டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ன்றது. பொதுவாக நீங்கள் பேங்க்குடைய இல்லை நீங்கள் இலவெல்ல கூட படிச்சிருப்பீங்க, பொது ஒதுக்கம் உண்டு. ரைட், பொது ஒதுக்கம். இந்த டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ன்றது பொதுவாக அந்த ஜெனரல் ரிசர்வை தான் குறிக்கும். ரைட், ஜெனரல் ரிசர்வ். அதுக்கு மேல் அதிகமாக ஜெனரல் ப்ரொவிஷன் செஞ்சிருந்தீங்கன்னா அவங்களோட செயற்பட கடன்களுக்கு எதிரான பொது ஒதுக்கங்கள் செய்யப்பட்டிருந்த அதுவும் இதற்குள்ள உள்வாங்கப்படும். ரைட், அப்போ இது ஏன் டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்னு சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது வந்து அனுவல் ரிப்போர்ட்ல வேறையாக குறிக்கப்பட்டிருக்கும். பொது ஒதுக்கம் என்பது வேறையாக குறிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அது டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ் என்று சொல்றது. ஏன், அது இன்னொன்றுக்குள்ள மறைக்கப்பட்டில்லை. இப்போ இந்த விடயம் பகிரங்கமாக ஒரு வேறொரு ஐட்டம் இந்த பேலன்ஸ் ஷீட். ரைட், அப்போ ஜெனரல் நீங்கள் எந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து எடுத்து பாருங்க, பொது ஒதுக்கம்ன்றது வேறையாக பதியப்பட்டிருக்கும். ஓகே, சில ஒதுக்கங்கள் இருக்குது, அதுக்கு வந்து வேறையா ஒரு பேர் இருக்காது. அது பேலன்ஸ் ஷீட்ல வந்து வேற எங்கேயாவது ஒரு பொறுப்பு பக்கத்துலயோ அல்லது வேற எங்கேயோ உள்வாங்கப்பட்டிருக்கும். ஆனா டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ன்ற நேரம் அது ஐந்தொகையில புறம்பாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ரைட், அப்போ டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்க்கு இன்னொரு பேர் தான் பொது ஒதுக்கம். சும்மா சிம்பிளா பொதுவா சொல்றேன்ல, பொது ஒதுக்கங்கள் எல்லாமே குறித்திரைக்கப்பட்ட ஒதுக்கங்கள் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட ஒதுக்கங்கள். ஏன் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்றேன்னு கேட்டால், ஐந்தொகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறையா அதை கண்டு கொள்ளலாம். அது இன்னொன்றுக்குள்ள மறைக்கப்பட்டில்லை. இப்போ இன்னொன்றுக்குள்ள மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு ரிசர்வ் இதுக்குள்ள இருக்குது, தெரியாதானே. ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், இப்போ ஒரு 50 மில்லியன் ரிசர்வ்னு இருக்குது, 50 மில்லியன் ரிசர்வ். அப்ப அதுக்கு என்னென்ன ரிசர்வ் இருக்குன்றே தெரியாது. அப்போ ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ரைட், ஆனா அதை வேறையா சொல்லியிருந்தா, பொது ஒதுக்கம் என்று வேறையா இருக்கும்டா எல்லாருக்கும் தெரியும், ஓகே இவ்வளவு தான் பொது ஒதுக்கம், அப்ப இதை மட்டும்தான் கேபிட்டலுக்கு எடுக்கணும். அப்படி இல்லைண்டா என்ன செய்வாங்க, அந்த 50 பில்லியனையுமே கேபிட்டலாக எடுத்துருவாங்க பேங்க். ஆனா அந்த 50 பில்லியன்ல வந்து சில வேற நோக்கத்துக்காக வேறையா வச்சு போட்ட இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் உள்ள ஒதுக்கம் இருக்கலாம், பில்டிங் மெயின்டெனன்ஸ் அதுக்குரியது இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து தான் 50 பில்லியன். அப்போ 50 பில்லியன் எல்லாத்தையும் ஒன்றுள்ளுக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இவன் கேபிட்டல்ல 50 பில்லியனையும் காட்டுவாங்க.
ஆனா உண்மையிலே இப்போ பென்ஷன் ஸ்கீமுக்குள்ள எடுத்து லொஸ் அப்சர்வ் பண்ணிடுமா? ஏல அது ரிட்டையர் ஆகிற ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியது, ரைட்? அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அல்லது ப்ரொவிடென்ட் ஃபண்ட், பேங்க்கெல்லாம் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. அப்போ ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்றதும் ஒதுக்கம் தான். அப்போ அதெல்லாம் ஒன்றுக்கு வச்சிருந்தா அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு இங்கே கேபிட்டலில் காட்டுவாங்க. ஆனால் இப்போ பேங்க் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த என்னது இப்போ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை லொஸ் எடுக்கிற இந்த நட்டத்தை ஈடு செய்ய பயன்படுத்தல, அதை அவங்களோட ஊழியருக்கு கொடுக்க வேண்டியது. ஆகவே தான் இதை டிஸ்க்ளோஸ் ரிசர்வ், இதை வேறையா ஐந்தொகையில புறம்பா காட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும், ஓகே இந்த 50 பில்லியன்ல 10 பில்லியன் தான் ஜெனரல் ரிசர்வ், அடுத்ததெல்லாம் வேற ஸ்பெசிஃபிக் ரிசர்வ், ரைட்? அப்போ அதுக்குத்தானே அந்த டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்னா அதுதான் மீனிங். அதை வந்து வேறையா காட்டி இருக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டை மட்டுமே இந்த கேபிட்டலுக்கு எடுக்கலாம். எல்லாம் ஒன்றுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதே எடுக்க இயலாது. ஓகே, கிளியரா? ரைட். வேற டவுட்? ஓகே, அப்போ வேற கேள்வி இல்லைன்னா நாங்கள் இந்த கிளாஸ் இதோட முடிப்போம். திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் ரெகுலேஷன் ஏற்றான் அதில் இன்னொரு வேற அநேகமாக இந்த செயற்பட கடன்கள் தொடர்பாகவும் திறத்தன்மை தொடர்பாகவும் உள்ள பணிப்புரைகளை பற்றி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.